அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் ஒரு மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1182 எக்ஸசிவ் பர்ஃபெக்ஷனிசம். இதுதான் டைட்டில். அதீத முழுமை நாடல். தமிழ்ல கலந்துரையாடல் தான் வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்றத நான் டீட்டெயிலா போட்டிருந்தேன். நம்ம எல்லாரும் வழக்கமா பார்க்கிற ஒரு ரியாலிட்டி ஷோ அதுல இந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பதான் தோணுச்சு, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோல நடந்த எந்த விஷயமும் நாம எடுத்து டிஸ்கஸ் பண்ணதோ கொண்டதோ எதுவுமே கிடையாது. பொதுவாகவே நாமளே ஒரு ஒரு தலைப்பு எடுத்துப்போம், அதை வச்சு அலசுவோம். பட் இந்த தலைப்பு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அவசியம் இதை கலந்துரையாடணும் அப்படின்னு தோணுச்சு. இதை பற்றிய பல செய்திகள், பல அனுபவங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும். அதையும் தாண்டி இது உளவியல் பிரச்சனையா இல்ல வேற எதுனா இருக்குதா, இவங்க இது நிவர்த்தி பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம சும்மா ஒரு லைட்டா பார்க்கலாம். ராமசார வர சொன்னா இன்னைக்கு வரல, அவரு காணும். பார்ப்போம் ஒன் பை ஒன்னா. இதை தொடங்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீலங்கால இருந்து வருவாங்க. அவங்க எவாஞ்சலின் யோக பெரேரான்னு வருவாங்க. அவங்க ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இன்னைக்கு வர முடியல என்னால, அதனால நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. அந்த வாய்ஸ் நோட்டை பிளே பண்ணிடுறேன். அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ. அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசுவோம். இது ஒரு 4 நிமிஷம் தான், அதை கேட்டுடுவாங்க. அவங்களோட அனுபவங்கள். எல்லாருக்கும் வணக்கம். அதீத முழுமை நாடல் நிகழ்வுக்கு வர முடியாததேட்டு என்று கவலையை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறபடியால் எனக்கு வர முடியவில்லை, மன்னிக்கவும். நான் இது குறித்ததான நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு சில பகுதிகளை நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. இதன்படி என்னுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்வதாயிருந்தால், முதலில் என்னுடைய தாயாரை பற்றி நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். மிகவும் மிகவும் அதிகமாக இந்த முழுமையை நாடுவதிலே அவர் நாட்டம் கொண்டவர். திரைச்சீலை, அதாவது கேர்டனாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் புத்தகம் அடுக்கி வைப்பதிலாக இருக்கட்டும், எல்லாம் அப்படியாக இந்த அளவு வைத்து கேர்டன் போட்டால் அதில் ஒவ்வொரு அங்குலமாக அதில் இருக்கிற சுருக்கங்கள் அழகாக விழ வேண்டும். அது படுக்கை விரிப்பாக இருக்கலாம், உணவு பாத்திரங்களாகவோ எதுவாக இருந்தாலும். ஒரு மணிக்கூடு கொஞ்சம் ஒரு சிறிய அளவு பாகை கோணலாக இருந்தால் கூட அதை கவனித்து விடுவார்கள். நாங்கள் உணவு உண்ணும் பொழுது 2வது முறை போய் சோறு இல்லாவிட்டால் கறி எடுக்கிறதா இருந்தால் கூட அதற்கிடையிலே அந்த சோத்து அகப்பையும் கரண்டிகளையும் அவர் கழுவி வைத்து விடுவார். அவ்வளவு ஒரு அவசரம் அவர்களுக்கு. எல்லாம் நல்ல ஒழுங்காக அழகாக துடைத்து எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எவ்வளவு தான் நாங்கள் பாத்திரங்களை கழுவி வைத்தாலும் அது காய வைத்த பிறகு அவருடைய விரல்களை விட்டு அதில் ஏதாவது சொரசொரப்பாக ஏதாவது அழகாக தேய்த்து கழுவாமல் இருக்கிறதா என்று கூட அவர்கள் பார்ப்பார்கள். கூட்டுவதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எங்களோட வீட்டுக்கு வந்தால் என்ன சொல்கிறது, பூத கண்ணாடி மேக்னிஃபைங் கிளாஸ் வைத்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு வருகிறது. மற்றது இன்னொருவர் இருக்கிறார், இன்னுமே எங்களுடைய நகரத்தில் இருக்கிறார். அவருடைய இந்த அதீத முழுமை நாடல் என்று சொன்னால், அவருடைய வீட்டுக்கு வரும் பாதைகளிலே இருக்கிற மரங்களிலே ஒரு இலை கூட விழுந்தால் உடனே அந்த தோட்டக்காரர் அதை கூட்டி விட வேண்டும். எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருப்பாராம், எப்பொழுது இலை விழும் உண்டு. ஏனென்றால் இவர் அவ்வளவு அவசரமாக பார்ப்பாராம், அது கூட்டப்பட்டு விட்டதாண்டு. அவர் நினைக்கிற இடத்திலே தான் செருப்பு சப்பாத்து வைக்க வேண்டும். மிகவும் தீவிரமாக இருந்தபடியால் அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே 3 திருமணங்கள் செய்தும் 3 மனைவிமாரும் அவரை விட்டு போய்விட்டதாக சொல்வார்கள். அப்புறம் இன்னும் ஒரு வைத்தியர் இருந்தார். அவருடைய பட்ட பேர் என்று சொல்வோம், நிக்நேம் பச்சை தண்ணி. இங்கே எங்களுடைய சகோதர மொழியிலே சொல்வார்கள். ஏனென்றால் எந்த நேரம் அவர் கைகளை கழுவிக்கொண்டே இருப்பார் என்று தான் அவருக்கிடம்
போகிற நோயாளிகள் வந்து சொல்வார்கள், எனக்கு ஒரு நண்பி இருக்கிறா, அவவும் அதீதமான மிகவும் நாட்டம். அது நான் இவ்வளவு இந்த அதீத முழுமையான நாடல் என்றுக்குள்ள சொல்ல முடியாவிட்டாலும் அதற்கு அண்மித்த நிலையிலே தான் அவளுடைய வீட்டை வைத்திருக்கிறார். நான் போனால் கூட நான் கேட்பேன், எதிலே எங்கே உட்கார வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த வீட்டிலே மனிதர்கள் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த வீடு. அந்த நாட்காலியில் இருக்கிற அந்த குஷன் கூட ஒன்றுமே நடந்திருக்காது. யாரும் எழும்பி உட்கார்ந்த மாதிரி இல்லை. எல்லாமே அப்படித்தான். அவர்களுடைய புகைப்பட ஆல்பங்களாக இருக்கட்டும், புத்தகம் அடுக்கி வைத்திருக்கிறதா இருக்கட்டும், பூச்சாடியிலே பூக்கள் வைக்கிற விதம் கூட மிகவும் கவனமாகத்தான் அவர் வைப்பார். என்னுடைய ஒரு நண்பியுடைய ஒரு சகோதரி துவைக்க வேண்டிய அழுக்கு ஆடைகள் கூட மடித்து, நல்ல ஆடைகள் போல மடித்து வைத்து தான் அவர் சலவை இயந்திரத்துக்கு போடுவதாக நான் அறிந்தேன். இப்படி பலர் இருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்வின் பதிவை கேட்பதற்கு ஆவலாயிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. எவாஞ்சலின், நீங்க வரலனால ஒரு நல்ல தகவலை கொடுத்தீங்க. 4 சம்பவங்கள் சொன்னீங்க. எல்லாமே ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதுல உங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க. அது வந்து கொஞ்சம் ஓவர் பர்ஃபெக்ஷனிசமா தெரிஞ்சுதுன்னு நினைச்சா, அடுத்தது ஒரு தெருவோரத்துல மரம் இருந்தா கூட அதுல ஒரு இலை இருந்தாலும் கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளை சொன்னாங்க. அது ஒரு அது அது ஒரு வித்தியாசமா இருந்ததா. அவருக்கு எத்தனை மண்டாட்டி கட்டினாலும் இருக்காதுல்ல, எப்படி இருக்கும்? அவருக்கு 3 மண்டாட்டி கட்டினாராம், 3 பேரும் போயிட்டாங்க, டைவர்ஸ் போயிட்டாங்க அப்படின்றது வித்தியாசமான ஒரு இதுதான். அதுல இன்னொன்னு சொன்னாங்க, அழுக்கு துணியெல்லாம் கூட மடிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அதுவும் வித்தியாசம். எப்படி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கிற மாதிரிதான் தெரியும். இன்னும் மக்கள் இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. அலசும் இதெல்லாம் இப்ப நீயானதெல்லாம் பார்த்ததெல்லாம், இப்ப இந்த ஷோவை பார்த்ததெல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்க? அவர் சினி மேடம் பார்த்துட்டாங்க, அவர் சார் பார்த்துட்டாரு, நான் பார்த்தேன் சார். சேவா பார்த்தாச்சு, பிரசன்னா பார்த்துட்டாங்க, நானும் பார்த்தேன் சார். கல்யாணி மேடம் பார்த்துட்டா? நீங்க சொன்ன பிறகுதான் பார்த்தேன், இன்னைக்கு மாலை தான் பார்த்துட்டேன் சார். அப்படிங்களா? பார்த்தேன் சார். சரி, மாலதி பார்த்தாங்களா? அப்ப சரி, இன்னைக்கு ஃபுல்லா களை கட்டி மைக் ஆன் பண்ண மாதிரி ஃபுல்லாவே கனெக்ட் ஆனது எனக்கு. அந்த ஷோ பயங்கர ஷோ, அந்த ஷோ அப்படியே பயங்கர கனெக்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பின்னூட்டம் நீங்க கொடுத்துருங்க, அப்பதான் சரியா இருக்கும். இது ஒரு பக்கம் அவங்க சொன்னதுல நம்ம பிறகு டிஸ்கஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பார்த்த அனுபவங்கள், நம்மள சுத்தி இருந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, வித்தியாசமா இந்த மாதிரி ரொம்ப ஓவர் பர்ஃபெக்ஷன், இது தாங்கவே முடியாதுன்ற அளவுக்கு இருந்துவேன். நம்மளை சுத்திட்டு இருந்தவங்க, நம்ம பார்த்தவங்க, அந்த மாதிரி இருந்தா ஷேர் பண்ணலாம். இருக்காங்க சார். யாரு? எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க சார். சொல்லுங்க. அவங்க வீடு அவ்வளவு நீட்டா இருக்கும் சார். எப்ப பார்த்தாலுமே அந்த வீடு ராத்திரி 12 மணிக்கு போனா கூட அவ்வளவு அழகா இருக்கும். எந்த நேரம் போனாலும் அவ்வளவு நீட்டா வச்சிருப்பாங்க சார் அவங்க வீடு. எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த விளக்கு ஏத்தி வச்சிருக்கிற, அந்த சாமிக்கு வச்சிருக்கிற விளக்கு கூட புதுசா அப்ப விளக்கி ஏத்தி வச்ச மாதிரி இருக்கும் சார். அந்த கறி கூட, அந்த திரி நூல் கூட அவ்வளவு நீட்டா இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேன் அவங்க வீட்டுல. ஆனா நிறைய அந்த வளைவு நெளிவு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்னிச்சர் தான் சார் அவங்க வீட்டுல. அது உள்ள எல்லாம் அழுக்கு தானாவே படியும் தான். ஆனா அவங்க வீட்டுல அழுக்கே இருக்காது சார். நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன், எப்படிமா நீ இப்படி வச்சிருக்கிற அப்படின்னு. இப்படி நீங்க கேக்குறீங்கல்ல ஆண்டி, அதுக்காக தான் நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரச்சனை இல்ல மேடம். மேடம், அதாவது சுத்தமா வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது. சுத்தமா வச்சிருக்கிறன்ற பேர் வழியில மத்தவங்களை இம்சப்படுத்துறது தான் பிரச்சனை. சரி, கரெக்ட் தான் சார். அதுதான் பிரச்சனை. சுத்தமா வச்சிருக்கிறது பிரச்சனை கிடையாது. அதுல யாரெல்லாம் இம்சப்படுத்துறாங்க, மத்தவங்களை எவ்வளவு தூரத்துக்கு நோக்கடிக்கிறாங்க, கூட இருக்கவங்களுக்கு நோக்கடிக்கிறாங்க, வேலைக்காரங்களை நோக்கடிக்கிறாங்க,
ஆனா சார் அவங்க வீட்ல அவங்க கணவர், அவங்களுக்கு 2 பொன் குழந்தைங்க, ம். எல்லாருமே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க சார். கண்டபடி போட மாட்டாங்க. அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கூடவே தானாவே செய்வாங்க. ம். அத்தனை பேருமே அவங்க வீட்ல அதை வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த அப்ப அங்க வீடு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப அவங்க பிரச்சனை இல்லையே, அவங்க வந்து எல்லாருமே முழு ஈடுபாட்டோட தானே செஞ்சுட்டு ஆமா இருக்காங்க. ஆமா. ம். அதுதானே. சார் மாலதியை பேச விட்டுருங்க சார். அதுக்கு முன்னால ஒரே ஒண்ணு சொல்லணும் சார். அமுதம்மா, இனிமேல் அவங்க வீட்டுக்கு போனா எப்படி இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க அமுதம்மா. சரிங்க சரி. கேக்குறதுனாலதானே வச்சிருக்காங்க. நம்ம ஏன் கேட்டு அந்த மாதிரி ஆனா நம்மள ஏத்தி போறவங்க விடுவோம். எல்லாருமே சொல்லுவாங்கம்மா, இப்ப எங்க பிளாட்லயே சொல்லுவாங்க, பானு வீடுதான் நம்பர் 1, அவங்க வீடுதான் அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கல்யாணியை அளவுக்கு கூப்பிட்டு அழகா மேடம் வரீங்க. அது நம்ம பிரச்சனை இல்ல சப்ஜெக்ட் மேடம், வரலாம் அழகா சார். நம்ம வச்சுட்டு சப்ஜெக்ட் இருக்கிறது வரலாம். ஆ? நம்ம சப்ஜெக்ட் வரலாம் சார். சப்ஜெக்டுக்கு தான் தீர்வு சொல்லிட்டு இருக்கேன் சார். இல்ல இல்ல, ம். நீங்க அரட்டை அடிச்சிருக்கீங்க. சரி சரிங்க. இந்த மாதிரி மாலதி. மிக மோசமான வீடும் ஒரு வீடு இருக்கு சார். ஆ. அந்த வீட்டுல வந்து உள்ள நுழையும் போதே எல்லாரோட செருப்பும் எத்தனை ஜோடி கிடக்கும், எல்லாமே கூடத்துல கிடக்கும். துணியெல்லாம் அவுத்து போட்ட துணியெல்லாம் அந்த கூடத்துல கிடக்கும். சாப்பிட்ட தட்டுங்க கிடக்கும், காபி குடிச்ச டம்ளர் கிடக்கும், எல்லாம் கிடக்கும் அந்த வீட்டுல. அந்த வீட்டுல 4 வேலைக்காரம்மாவும் வரும். ஆனாலும் எல்லாமே அங்கங்க அப்படி அப்படியே கிடக்கும். எல்லா இடத்துலயும் அந்த சாமிக்கு வச்ச பூவை கூட எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. 10 நாள் காஞ்ச பூவும் அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி ஒரு வீடும் இங்க இருக்கு. இந்த நீங்க மாதிரி ஒரு வீடும் இங்க ஏன்டா நீங்க எங்க ஏன்டா வீடு யார சொல்ல வரீங்கன்னு தெரியுது. வேற சார். இருங்க, சார் கதிர எங்க பிளாட்ல நான் சொல்றேன். அவங்க பிளாட்ல சொல்றாங்க. ஆமா எங்க பிளாட்ல. கதிரவன் சார் ஏதோ சொன்னாரு இல்ல இல்ல, சொல்லுங்க. ஏன் அந்த வீட்டுக்கு போகணும்னு தோணுமோ நீங்க சொல்றத பார்த்தா. ஆமா சார் தோணும். ஆனா அவங்க வருந்தி வருந்தி கூப்பிடுவாங்க, வாங்க அமுதா, வீட்டுக்கு வாங்க அமுதாம்பாங்க. வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை போனேன், பார்த்து நொந்தே போனேன். அதனால எங்க இது பிரச்சனை ஆகுதுங்கிறது தான் கேள்வி சார். நீங்க கரெக்டா சார் சொன்னாரு. அவங்க வீட நல்லா வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க குடும்பத்தாருக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் தொந்தரவு அது இல்லை. பிரச்சனை கிடையாது, அது ஒரு விஷயம் கிடையாது. எப்ப பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான். அதாவது ஒருத்தவங்களுடைய அதீத செயல்பாடு அவருடைய பார்ட்னருக்கு, ஸ்பௌஸுக்கு தொந்தரவு பண்ணுதுங்கிறது ஆரம்ப புள்ளியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம். அதுக்கான காரணங்கள் என்னங்கிறது வேணா யோசிக்கலாம் நம்ம. அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்வியா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து போதுமான நேரம் இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லாததா இருக்கலாம். ஒருத்தர் வேலைக்கு ஆபீஸ்க்கு போறவங்களா இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஆபீஸ்ல ப்ரெஷரே இல்லாம இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இதுக்கான நேரத்தை ஒதுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். வீட்டுக்கு வந்து அக்கடான் இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு. அவங்கள போயிட்டு இது வந்து அவங்களுக்கு பேர்டனா தெரியலாம். இந்த வீட்டை வந்து தேவைக்கு அதிகமா சுத்தமா வச்சுக்கிறது, போதுமான அளவு சுத்தமா வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணு. அதுக்கு அதாவது தேவைக்கு அதிகத்துக்கும் அவசியத்துக்கும் நடுவில் ஒரு மெல்லிய திரை தான் இருக்கும், மெல்லிய கோடு. அதை தாண்டியாச்சுன்னா தேவைக்கு அதிகமானதுன்னு ஆளுக்கு ஆள் இந்த பார்வையும் மாறுபடும் இல்லையா. உங்களுக்கு தேவையானதுன்றது எனக்கு தேவைக்கு அதிகமா கூட தெரியும் இல்லையா. அதனால சம்பந்தப்பட்டவங்களுக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்ப பாதிப்பு வருது, அந்த பாதிப்புக்கான காரணங்கள் என்ன, அதை ஒருவேளை அவங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். இது குடும்பத்துக்குள்ள. இதை தாண்டி குடும்பத்துக்கு வெளியில போகுதுங்கிறது அது அடுத்த கட்ட பிரச்சனையா இருக்கும் இல்லையா. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல இவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறாங்க, இல்லாட்டி அதீத சுத்தமா வச்சுக்கணும்ன்றாங்கன்றது அவருடைய கணவருக்கு தொந்தரவா தெரியலாம், அவங்க பேசி தீர்த்துக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துல அப்படி வச்சுக்கிறது எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியா இருக்கும் இல்லைங்களா. அது எப்படி அலசுவோம். மாலதி பேச. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அன்னைக்கு அந்த ஷோவை பார்க்கும்போது பயங்கர அப்படியே கனெக்ட் ஆனேன். ஏன்னா எங்க அம்மா அப்படிதான். எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் 75 வயசு. இப்ப லாஸ்ட் வீக் கூட ஒரு 2 டேஸ் வெளியில போயிட்டு வந்தாங்க. வந்த உடனே ரெஸ்ட் எடுமானா கேட்கல, குளிச்சுட்டு வாஷிங் மிஷின்ல அவங்களுக்கு துணி போட்டா அவங்களுக்கு வந்து அது கிளீன் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு மன இதுலயே இருக்காங்க. அவங்களே தான் அவங்களோட துணியை துவைப்பாங்க, துவைச்சு அதை காய வச்சிருவாங்க. ஒரு சில நேரத்துல இந்த வின்டர் நேரத்துல என்கிட்ட கொடுப்பாங்க, மேல காய போடுவேன், இல்லைன்னா அம்மாவே கீழவே காய போட்டுக்குவாங்க.
ஸ்பின் பண்ண மாட்டாங்க. ஸ்பின் பண்ணாம அப்படியே பிழிஞ்சு போடுவாங்க. ஸ்பின் பண்ணிட்டா அவங்களுக்கு அது சுருக்கம் வந்துடும், ஒரு மாதிரி அதெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன பாதிப்புனா, ஒரு 1 hour பாத்ரூம்ல ஸ்பெண்ட் பண்றதால இப்ப வயசாக வயசாக கால் வலி, இடுப்பு வலி, கை வலி எல்லாமே அதிகமாகுது. ஆனாலும் மாத்திரையை போட்டுக்கிட்டு வேலை செய்யறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த ஷோல ஒருத்தர் சொன்னாரு, வேலைக்காரமா பெருக்கிட்டு போன பின்னாடி எங்க ஒய்ஃப் பெருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அந்த ஷோல. அதே கதை தான் எங்க வீட்டுல. எங்க அம்மா முன்னாடியே பெருக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் அவ வந்து துடைப்பா. ஆனாலும் எதனா அழுக்கு இருந்துச்சுன்னா திருப்பி அவங்க துடைப்பாங்க. அந்த சின்ன சின்னதா ஸ்காட்ச் பிரைட் வச்சுக்கிட்டு அதெல்லாம் தேய்ச்சி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஒரு சில நேரத்துல அவ வர்றதுக்கு முன்னாடி அந்த அழுக்கெல்லாம் இவங்க செஞ்சிருவாங்க. நான் சொல்லுவேன், ஏமா அவகிட்ட சொல்லி வேலை வாங்குமா, நீ ஏமா சம்பளத்தை கொடுத்துட்டு வேலை செய்யறேன்னு சொன்னா அவங்களுக்கு புரியதே இல்லை. இதனால எங்க 2 பேருக்கும் வாக்குவாதம். சொல்லி சொல்லி பார்த்து இப்ப நான் விட்டுட்டேன். இது ஆச்சா. அதே மாதிரி கிச்சன்ல கீழே நம்ம நிக்கிற இடத்துல ஒரு ஒரு கிளாத் போடுவோம். ஸ்டவ் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு, ஹீட் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கிளாத் வச்சிருப்போம். மேடையெல்லாம் தொடச்சி கிளீன் பண்றதுக்கு ஒரு மேட் வச்சிருப்போம். அந்த ஒரு கிளாத் மாதிரி வச்சிருப்போம். இதுல எந்த துணிலையும் பால் கீழே வந்துட்டா, சப்போஸ் டெய்லி கிடையாது, என்னைக்காவது ஒரு நாள் கீழே பால் ரேரா சம்டைம்ஸ் பொங்கிடுச்சுன்னா அந்த பாலை இந்த 3 துணிலையுமே தொடக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் ஏதாவது ஸ்பிட் ஆயிடுச்சாலும் அதையும் துடைக்க கூடாது. அப்ப எதுக்குதான் அந்த துணி? இதனால எங்க 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் வரும். அதுக்கப்புறம் நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஷ்யூ அந்த நிறைய திக்கான டிஷ்யூஸ் எல்லாம் வருது, கிச்சன் கிளாத்ஸ் வருது. அதை வாங்கி நான் இப்ப அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எங்க 2 பேருக்கு நடக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுன்றதுக்காக இப்ப நான் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி ரொம்ப அதீத சுத்தம் தான் எங்க வீட்டுல. எனக்கும் அம்மாவுக்கும் இதனாலதான் நிறைய பிரச்சனை வரும். இந்த மேட்டு யூஸ் பண்றது, அதே மாதிரி இந்த மேட்டு பத்தி சொன்னாங்க பாருங்க, அது கூட அப்படிதான். எனி டைமும் பெருக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க 4 பேர் இருந்த வீடு, ஸ்மால் ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தனியாவே இருந்தாங்க. அதனால வீடு நீட்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப நாங்கெல்லாம் வந்த பின்னர் அவங்களுக்கு அந்த வீட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எங்கன்னா மாறி இருந்துட்டா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் வந்து காலையில சமைக்கும் போது ஒரு புளி டப்பாக்கு கீழே ஒரு மிளகாத்தூள் டப்பா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம சமைக்கும் போது என்ன பண்ணுவோம், மிளகாத்தூள் யூஸ் பண்றதுக்காக புளி டப்பாவை எங்கன்னா ஒரு இடத்துல வச்சுட்டு மிளகாத்தூளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப புளி டப்பா வேற இடத்துல ஒரு இடத்துல இருக்கும். இவங்க அந்த நேரம் பார்த்து உள்ள வந்தாங்கன்னா, அந்த ஷோல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, எங்க ஹஸ்பண்ட் பின்னாடியே இருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணே இருப்பாரு. அதே கதை தான் எங்க அம்மா வருவாங்க, நான் சமைச்சுட்டு இருப்பேன், அதை எடுத்து டொக்குன்னு என் காதுல விழுற மாதிரி வச்சுட்டு போவாங்க பாருங்க, மாத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப இல்ல, இப்ப வயசாக வயசாக இப்ப அவங்க அவ்வளவா கிச்சனுக்கு வர்றது குறைஞ்சு போச்சு. ஒரு 5 வருஷமா வச்சுக்கலேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எனக்கு பயங்கர. ஆனா அதே வந்து என் பிள்ளைங்க வந்து அவ்வளோ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இந்த பிள்ளைங்க இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வேலை செய்யறாங்க. வேலை செய்யும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு எப்பட்டா இருக்குதோ எப்ப முடியுமோ அப்பதான் நாங்க வேலை செய்வோம், நீங்க நினைக்கிற நேரத்துல எங்களால வேலை செய்ய முடியாது. நாங்க சாப்பிடுவோம், சிங்க்ல பாத்திரத்தை போடுவோம், கழுவ மாட்டோம். நாங்க அப்புறமா கூட வந்து செய்வோம், தட்டை கூட கழுவ மாட்டோம். எல்லாத்தையும் டேபிள்ல இருக்கிறது, டைனிங் டேபிள்ல இருக்கிறத எடுத்து ஊத்தி உள்ள வைக்க மாட்டோம், அப்படியே உள்ள வைப்போம் அப்படின்ற மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அம்மாக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாமே கிளீனா இருக்கணும், டேபிள் கிளீனா இருக்கணும், எல்லாமே போயிடணும் உள்ள. இதெல்லாம் இருக்கு இப்போ. சோ இந்த 2 ஜெனரேஷனுக்கும் நடுவுல நான் இங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு எனக்குதான் வந்து இப்போ ஒர்க் லோட் அதிகமாகி போச்சு. அதே மாதிரி வீட்டுல பாத்திரம் கழுவுறதுக்கு நான் மெய்டு வச்சிருந்தோம். அவங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, இவங்க பொறுக்கவே மாட்டாங்க, அவங்கள திட்டி தீர்த்துருவாங்க. அதனால யாரும் நிக்கிறது கிடையாது. அது அப்படி வந்தாலும் இருக்கிற காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மிக்ஸி ஜாரை வந்து போடக்கூடாது மெய்டு கிட்ட, இல்லைன்னா அலசி போடணும். மாவு பாத்திரத்தை அப்படியே போடக்கூடாது, கழுவி போடணும். அதே மாதிரி பிளாஸ்டிக் சாமானெல்லாம் அவகிட்ட போடக்கூடாது, அதெல்லாம் வந்து உடைச்சிடுவாவ. டப்பர் வேர் போடக்கூடாது. அப்ப என்னத்தை தான் போடுறது, கழுவி கழுவி அவளுக்கு போடுறதுக்கு நான் என்ன பண்ணேன், அவளை நிப்பாட்டிட்டு நானே செஞ்சுட்டு இருக்கேன் இப்ப. இதனால நான் அதிகமான பாதிப்புக்கு நிறைய உள்ளாகிட்டேன். ஏன்னா இதனால என்ன ஆகுது, அவங்களுக்கும் ஒரு டென்ஷன், எனக்கும் ஒரு டென்ஷன். அதனால இப்ப அவளையே நிப்பாட்டியாச்சு.
அதனால எனக்கு என்னோட கஷ்டங்கள்லாம் வந்து இது என்னோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு அப்படின்றதான் வந்து நான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தண்ணி பாட்டில் கூட எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் தனி பாட்டில் தான், தண்ணி பாட்டில் ரெண்டு பேரும் தனித்தனியா தான் வச்சு குடிச்சுக்குவாங்க. இதெல்லாமே இருக்குது எங்க வீட்டுல. அதே மாதிரி காலையில எழுந்த உடனே அந்த பெட் பத்தி டாக்டர் சொன்னாங்க பாத்தியா, நீட்ட காலையில எழுந்த உடனே வாஷ்ரூம் போயிட்டு வந்த உடனே அந்த பெட் அவ்வளவு நீட்டா அரேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்க. ஒரு சுருக்கம் கூட இருக்காது. அம்மா தூங்கி எழுந்தாங்களான்னு கூட தெரியாது, அப்படிதான் எழுந்துக்குவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க பெட் அவ்வளவு நீட்டா இருக்கும். ஆனாலும் போய் அதை கிளீனா அடுக்குவாங்க. எங்க அப்பாவுமே அப்படிதான் ஓரளவுக்கு நீட்டா வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப முடியல அவருக்குன்றதால அவர் எதுவுமே செய்யறது இல்ல. இது மாதிரிதான் எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து அதீத சுத்தம். எனக்கு வந்து அது பார்க்க பார்க்க வயசாக வயசாக இன்னும் அது அதிகமாயிட்டே தான் போதே தவிர குறையற மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் எங்க வீட்டுல இருக்குது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி அனைவருக்கும். சேவா வாங்க. தேங்க்யூ சார். என்னோட மாமா சார், அவரு சண்டே அன்னைக்கு இப்ப மெதுவா எந்திரிக்கலாம்னு எந்திரிப்பாங்க இல்லையா, எங்க மாமி என்ன பண்ணுவாங்க, மிஷின் போடுவாங்க, எழுப்பி இப்ப போய் குளிச்சுட்டு அந்த துணியை கொடுத்துருங்க. பசங்களே அப்படிதான், அவங்க தூங்கவே விட மாட்டாங்க. இன்னொன்று வந்து பிஸ்கெட்லாம் நம்ம சில டைம் ஃப்ரீயா இருந்தோம்னா வீட்ல எடுத்து டப்பாவோட வச்சு சாப்பிடுவோம்ல, அப்படிலாம் இல்ல, ஒரு கப்ல போட்டு தான் சாப்பிடணும். அவர் சில டைம் எங்க கிட்ட எல்லாம் போன்ல பண்ணும்போது, ஒரு ஃப்ரீயாவே இருக்க முடியல வீட்ல, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்கா அப்படிம்பாங்க. அதே மாதிரி என் பாட்டி வந்து இந்த நரசூஸ் காப்பி தூள் இருக்குல்ல சார், அது நாங்க கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷா சூடா அப்பவே போட்டிருக்கணும், இல்லைன்னா இது சரியில்லை, இதை ஏன் வாங்கிட்டு வந்து கொடுத்த. ஆக்சுவலா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நல்லா இது மாதிரி ஏதாவது குறை சொல்றதுன்னா கரெக்டா வந்து சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்தா, இந்த பழம் நல்லா இல்ல, அந்த பழம் தான் நல்லா இருக்கு, போன வாட்டி அதை வாங்கிட்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்க சார், அவங்க எப்படின்னா கல்யாணம் வீட்டுக்கு எல்லாம் போனா நாமெல்லாம் கல்யாண வீட்லயே சாப்பிட்டுருவோம்ல, அவங்க கல்யாண வீட்டுல சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டா உடம்பு சரியாம வந்துடும். யாரெல்லாம் நாங்க வரோமோ எங்களை சமைச்சு தர சொல்லுவாங்க. நீங்க எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போங்கன்னு. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கோமா, இவங்களுக்கு சமைக்க வந்திருக்குமானே தெரியாது. அது மாதிரி நான் சில பேரை பார்த்திருக்கேன் சார். இந்த நிகழ்ச்சி பார்த்த போது எனக்கு அவங்க கனெக்ட் ஆனாங்க சார். நன்றி நன்றி நன்றி. நான் வரேன் சார். வாங்க சார், சொல்லுங்க. வேற என்ன வர்றாங்களா, வேற என்ன இருக்காங்களா, அர்ஜென்டா பேசணும் நான் பேசலாம். பேசுவா சார், நான் பேசுறவா வாங்க இப்ப வாங்க வாங்க சார், வாங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த இந்த அதீத ஒரு குணம் வந்து எல்லாத்தையுமே இருக்கும், நம்ம எல்லாருக்கும் உண்டு. ஆனா ஏதாவது ஒரு வகையில இருப்போம், ஒரு நேர மேலாண்மையில இருப்போம், அல்லது ஒரு வீடை சுத்தமா வச்சிருக்கிறதுல இருப்போம், இல்ல வேற ஏதாவது செயல்பாடு எல்லாத்தையும் இருக்கும். நீங்கள் நம்ம சொல்ற மாதிரி இது அதிகமாக போகும்போது என்ன பாதிப்பு அதுதான். என்னுடைய உறவினர் ஒருவர் வந்து அவர் மிக உயர்ந்த பதவியில சுப்ரீம் கோர்ட் அளவுக்குன்னா புரிஞ்சுக்கோங்க யாரா இருப்பாங்க, வந்து நீதிபதியாக இருந்தவங்க. இதேதான் இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரிதான், அது மாலதி சொன்ன மாதிரிதான். ஒரு இடத்துல கசங்கள் இருக்கக்கூடாது, பெட்ல இருக்கக்கூடாது, சோஃபா செட் இருந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, இப்படி. ஆனா அவருடைய மனைவி வந்து அவரோட இருந்து ஓரளவுக்கு அதை சரி பண்ணாங்க. ஆனா அடுத்த ஜெனரேஷன் வரும்போது நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு இதா இருக்கும் இல்லையா. அவங்க கல்யாணம் ஆகி அவங்க மருமக வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு நகர்ப்புறத்துல வசித்து வந்தவங்க. அவங்க ஒரு ரொம்ப இதா சாதாரணமா வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு ஃப்ராங்க்லி டெல்லிங் யூ, அவங்க இப்ப வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிட்டாங்க. அந்த லேடி அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அதனால அவங்க வேற மாதிரி ஆகி எப்ப யாரு பார்த்தாலும் குளிக்கிறது சுத்தமா இருக்கிறதுன்னு அவங்க மாறிட்டாங்க. இப்ப அவரோட வாழவும் இல்லை, அவங்க வேற வீட்டுக்கு அவங்கள கொண்டு போயிட்டாங்க. எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். இது உண்மையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு தான். அதே மாதிரி இன்னொரு பாட்டி எனக்கு உண்டு. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்மளே வீட்டுக்கு போவோம், சின்ன பிள்ளையில சுவர்ல கைய வைப்போம், காலை வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம முன்னாலேயே என்ன பண்ணுவாங்க, கழுவுவாங்க. அந்த சுவரை கழுவுவாங்க, தரைய கழுவுவாங்க. அடுத்தால நம்ம அந்த வீட்டுக்கு போக எப்படி மனசு வரும்னு நினைச்சு பாருங்களேன், போகவே மாட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அழுகுவாங்க, என் வீட்டுக்கு யாருமே வருது. போனா நம்ம எப்படி நினைப்போம், நம்மள ஏன் இவங்க இவ்வளவு மோசமா நினைக்கிறாங்க, நம்ம கையை வச்சா கழுவுறாங்க, காலை வச்சா கழுவுறாங்க, தரைய கழுவுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க. உண்மையிலேயே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா கூட அப்பவுமே நாங்கெல்லாம் கிண்டல் பண்ணோம், ஆட்சி இறந்துட்டுது, ஆட்சிக்கு சுத்தம் அதுக்கு எல்லாமே சுத்தமா வச்சிருங்கன்னு நாங்க கிண்டல் பண்ற அளவுக்கு சுத்தமா இருந்தவங்க அவங்க.
அது இது ஒரு ஒரு வகையான நீங்க சொன்ன மாதிரி ஒரு மன நோய் தான். இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப நான் சொல்ற ஜட்ஜ் இப்ப 96 வயது ஆயிட்டுது, உயிரோட தான் இருக்கிறாரு. யாருமே கூட கிடையாது, தனியா இருக்கிறாரு. அவரை புரிஞ்சுக்கிட்ட வேலையை செய்யறவங்க மட்டும்தான் அவரோட இருக்காங்க. மகன் இல்ல, மகள் இல்ல. அதுல என்ன ரொம்ப மருத்துவம்னு கேட்டீங்கன்னா, பேரம் பேத்தி இப்ப எடுத்து பூட்டன் பூட்டி பேரன், அதுக்கு பூட்டன் பூட்டி கூட எடுத்துட்டார் இல்லையா அந்த வயசுக்கு. அந்த குழந்தைங்க போய் அந்த சோஃபால இருந்தா சொல்லுவாரு, ஏன் அங்க அழுக்காய்க்கிறத, அங்க தொட்டுறாத, அத எப்படி வச்சிருன்னு. இப்ப அந்த சின்ன குழந்தைங்க புரிதல்ல அங்க ஜட்ஜ் தாத்தா வீட்டுக்கு போனோமா நோ அப்படின்றாங்க, நான் போக மாட்டோம். இப்படி சொல்ற அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு குணநலமுடையவர்கள் இப்படி பலர் இருக்கிறாங்க. நிச்சயமா இது அடுத்தவர்களை பாதிக்கும் என்பதை உணராமலே அவங்க இருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. இது இந்த குணங்கள்லாம் மாற வேண்டும். அதுக்காக நம்மள்ட்ட அந்த அதீத பண்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல, நம்மள்ட்டையும் சில வேலை இருக்கும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா நேர மேலாண்மை ரொம்ப நினைப்பேன். சரியான நேரத்துக்கு போகணும், இந்த சரியான நேரத்துக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா அது அடுத்தவங்களை பாதிக்கிற அளவுக்கு நான் செய்யறது கிடையாது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். நம்ம பிறரை பாதிக்காத வரையில அதீத சில பண்புகள் அப்படி இருக்கலாம். பாதிச்சுட்டுன்னா இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த வகையிலே இந்த ஒரு நல்ல ஒரு தலைப்பு, எல்லாருக்குமான ஒரு தலைப்பாக இதை தேர்ந்தெடுத்த உங்களுக்கு நன்றி சொல்லி, மற்றவர்களுக்கும் என்னுடைய அன்பின் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம், நன்றி. இந்த 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 தலைப்பு எதுக்காக மறுபடியும் இது நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற குணங்களை மற்ற நம்ம பார்க்கிறவங்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்லை. நம்ம பேசுறத இதை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா, இந்த பதிவு பார்க்கிறவங்களோ பார்த்தவங்களோ மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கோ இதை பத்தி ஆலோசிக்கிறதுக்கோ எந்த விதமான மனநிலையும் பாதிக்க கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி அதை பேலன்ஸ் பண்ணலாம், அவங்க இதுல இருந்து எப்படி வரலாம், இதனால அடுத்து வர தலைமுறைகள் பாதிக்க கூடாது, அவங்க அவங்களை காயப்படுத்துற மாதிரி நாம நடந்துக்க கூடாதுன்றது ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருமே சிந்திக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எடுத்து சொல்லலாம். அவங்களுக்கு எந்த விதத்துல அதை உணர வைக்கணும்ன்றதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுதான், அந்த கருத்துக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் சொன்னது. அதாவது இந்த தெளிவெல்லாம் அவங்க கொடுக்கல. ஒரு ஆள ஒரு பேசிட்டு அதை விட்டுட்டாங்களே தவிர அதை பேசியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அது இந்த ஒரு தெளிவு கொடுத்தாங்கன்னா அது இல்லை. அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுதான். இதுல ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்மளை சுத்தி பலர் இருக்காங்க. ஆனா அது ஒரு பகையாவும் டைவர்ஸ் வரைக்கும் போற மாதிரியும் ஒரு குடும்ப பிரிதல் வர மாதிரியும் இருக்கக்கூடாது. அதை நம்ம மனநிலை எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும், நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு கருத்துக்களை நாம பகிர்ந்துக்கணும்ன்றதுதான் இந்த நோக்கம். ஸோ அதனால அந்த நேரத்திலையும் நம்ம பேசுவோம். அதுக்கு மறுபடியும் நம்ம அதை மனசுல வச்சு நம்ம பேசுவோம். மகிழ்ச்சி. வாங்க, அடுத்து யார்? ரவி சார் பேசுறீங்களா? ஓகே, வாங்க சார். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட மாலதி சொன்ன அதே மட்டும் தான். மாலதிக்கு அவங்க அம்மா, எனக்கு என்னுடைய வைஃபுக்கு 77 வயசு ஆகுது. 79 முடிஞ்சு 80 இருக்கேன். ஆஃப் லேட் ஷி ஹஸ் பிகம் கைண்ட் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஷி மேட் வித் an accident, ஃபயர் ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் ரிகவராகி வந்தாரு. ஷி ஹஸ் பிகமிங் மோர் ஆர்த்தடாக்ஸ். அவங்க சொன்ன மாதிரி தான், பாத்ரூம் போனாங்கன்னா அவங்க துணி அவங்க தான் துவைக்கணும். உடம்பு தான் முடியலையே, நீ எந்த வாஷிங் மிஷின் நான் தான் துவைக்கணும். அவங்க தான் போட்டு தேய்ச்சி கொண்டாந்து காய போட மாட்டாங்க. அவங்களே தான் காய போடணும், அவங்களே தான் மடிச்சு வைக்கணும். அந்த காயப்பட்ட துணி மேல யாரும் கை கால் பட்டுடக்கூடாது. அது விட்டுருங்க. அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். காலையிலே எழுந்துருவாங்க. 6 மணிக்கு எழுந்தாங்கன்னா 7 மணிக்கு கீழே போயிட்டு பால் பாக்கெட் 3 பாக்கெட் இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நான் எடுக்க போனேன், நீங்க எடுக்காதீங்க, நான் கீழே 7 மணிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா கீழே பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு 3 பாக்கெட் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்துறோம். கொஞ்சம் எட்டி பார்த்தா என்ன அவசரமா காப்பிக்கு அப்படின்னுவாங்க. நம்ம போய் புள்ள படுத்துக்கோம், அவசரமே இல்லை, டேக் யுவர் ஓன் டைம். 8 மணிக்கு டிகாஷன் பாலை காய்ச்சி டிகாஷன் போட்டு வச்சிட்ட பிறகு நான் பார்த்துட்டே தூங்கிட்டே படுத்துட்டே இருப்பேன். 8:30 மணிக்கு தான் பார்ப்பேன். அவங்க எல்லாம் காஃபி நானே தான் போட்டு இல்ல அவங்க போடுற காஃபி எனக்கு எதிர்பார்க்குற சூடு இருக்காது. அதுக்காக நானே டிகாஷன் போட்டுக்கிட்டு பால் காய்ச்சிட்டு நான் போயிட்டேன். இந்த காலையிலே ஆரம்பிக்க பாருங்க, காஃபி போடுறதுல ஆரம்பிச்சு அப்புறம் குளிக்க போனவங்கன்னா அவங்க தான்
துணியை அவனை போட்டு 1 hour திஸ் இஸ் அவனுக்கு அந்த பழக்கம் ஆயிடுச்சு. அவனை தான் காய் பண்ண அவனை எடுத்துக்கணும். அதை விட பாத்ரூம் அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு, எனக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு, பையன் இருக்கு. அவங்க பாத்ரூம்ல முதல்ல யாரும் முதல்ல போயிடக்கூடாது. நான் போய் தெரியாம கை கால் கிளம்பிட்டு வந்தா யார் பாத்ரூம் யூஸ் பண்ணீங்க அந்த மூட் அவுட் ஆயிடும் உங்களுக்கு. இது பெரிய துன்பமா போகல, பெரிய விஷயமா போறது இல்ல. சின்ன சின்ன இரிட்டேஷன் மறந்துடுவான், ½ small irritations at home. I am able to accept, my son is able to accept. குழந்தைங்க வந்து அக்செப்ட் ஆகணும். குழந்தைங்க வர்றப்போ இதெல்லாம் my wife will tolerate. குழந்தைங்க இருந்த மாதிரி இருந்தா குழந்தைங்க இதெல்லாம் wife will tolerate. எங்களை தான் டாலரேட் பண்ண மாட்டாங்க. This is the way our life is going on with kind of little bit irritation, not total perfection. ஒரு கைண்ட் ஆஃப் ரிஸ்கோட நாங்க வைஃப் வேலை செய்யறாங்க, ஒரு பயத்தோட நான் இருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுல உங்களை தான் பாராட்டணும். இவ்வளவு விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் எடுத்து நீங்க அதையும் எப்படி அதை வந்து கையாளணும் அப்படின்ற அந்த பக்குவத்தை நீங்க வச்சுட்டு நீங்களும் கையாண்டுக்குன்னா அதை வந்து மகனுக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதை பொறுமையா வந்து நீங்க எடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதுதான் நம்ம அடுத்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து. அதை நீங்க சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சி, நன்றி. வசந்தி மேடம் வாங்க, ஏதாவது பேசுங்க. யூஎஸ்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களா? வணக்கங்க. எல்லா இடத்துலயும் மனுஷங்க ஒரே யூஎஸ்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்களே இருக்கிறாங்க, நிறையன்னு சொல்லுவேன் நான். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அவங்க வீட்டுல வந்து சாப்பிட போனோம்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி நான் நினைப்பேன். ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாரும் உட்காந்துருப்போம். அவங்களுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்பூனை எடுத்து வச்சிரு, இந்த ஃபோர்க் எடுத்து வச்சிரு, இந்த நாப்கின் எடுத்து வச்சிரு, அது கான்ஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா, முதல்ல நான் கவனிக்கல அதை. அதுக்கப்புறம் வந்து பாவமா இருந்துச்சு. அந்த அந்த ஆள் ஹெல்ப்பர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து சாப்பிட்றத கூட கவனிக்கல, நாங்க இது பண்றத கூட கவனிக்கல. அது எப்படி அந்த டேபிள் இருக்கு, இதை எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே அவங்களுக்கு பாதி போயிடுது, அந்த டைமும் போயிடுது, எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அதாவது ஏன்னா இதை பார்த்தாங்கன்னா எனக்கு கஷ்டம், அதனால அவங்கள சொல்லலை. அவங்க வந்து இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நான் சமைச்சிட்டு இருக்கோம், அந்த மூடியை வந்து நான் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி வைக்காதீங்க, இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது ஒன்று பெரிய கஷ்டம். அப்புறம் காரில் வந்து எப்போவுமே ஒரு பேப்பர் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த பேப்பர்ல தான் உங்க காலை வைக்கணும். நீங்க அந்த இதுல இருந்து நீங்க ஏறி உட்காரும் போது அந்த பேப்பர்ல தான் உங்க கால் இருக்கணும். எனக்கு பேப்பர் மேல கால் வைக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதை சரஸ்வதி மாதிரி நினைக்கிறோம். நம்ம வந்து இல்ல பேப்பரை வந்து நம்ம மிதிக்க மாட்டோம். பேப்பரை மிதிச்சா நமக்கு வந்து ஒரு கடவுள் மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதனால கண்ணை ஒத்திக்குவோம்ல. இவர் வந்து அந்த பேப்பர்ல தான் காலை வைக்கணும். அது சுருங்கி சுருங்கி ஏதோ பண்ணணும், நமக்கு அங்க உட்காரவும் முடியாது, கஷ்டமா இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க ரெண்டுங்க இல்ல, நிறைய பேர். இன்னொன்று வந்து இங்க வந்து கிளென்லினஸ்ங்கிறது ஒரு அப்சஷன். இந்த ஊர் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்கும். அவ்வளவு ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன் நான் எங்கேயுமே பார்த்து கிடையாது. ஒருத்தர் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அது வேற ஆர்கனைசேஷனாக அந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைல்லாம் டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. ஆஹா, இவங்கள மாதிரி நம்மளும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த இது வந்துடும், அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸு எல்லாமே. இதில் ஒரு நல்லது என்ன அப்படின்னா, எங்கேயுமே நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஏன்னா அது அப்படி இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து எங்கேயும் தேடுறது ஒன்றும் கிடையாது, நீட்டாக இருக்கும் எல்லாமே. அப்புறம் அந்த க்ளீனாக வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவர் வந்து எங்கள் வீட்டில் 4 பாத்ரூம் இருக்குது, 4.5 பாத் இருக்குது. ஒரு 4 பெட்ரூம் 4 பாத்து, ஒரு சின்ன பாத்து. எல்லாரும் வந்து அது ஃபுல் பாத் கிடையாது, ஹாஃப் பாத். இவர் 3 பாத்ரூம் எடுத்துட்டாரு. 3 பாத்ரூம் அவருது, எனக்கு 1 பாத்ரூம், அவருக்கு 3 பாத்ரூம். அந்த 3 பாத்ரூம்லையும்
எல்லா பாத்ரூம்லயே அவரோட துண்டு தான் இருக்கும், அவரோட சோப்பு இருக்கும், அவரோட. ஏன்னா வந்து எனக்கு ஒரு பாத்ரூம்ல எல்லாம் வச்சுப்பேன். நான் சொல்றேன், நீங்க ஒரு பாத்ரூம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, அந்த பாத்ரூம்ல உங்க திங்ஸ் எல்லாம் வச்சுங்க. ஏன் 3 பாத்ரூம்லயும் உங்க துணி, உங்க டவல், உங்களோட சோப்பு எல்லாம் ஏன் 3 பாத்ரூமே இருக்கு அப்படின்னா, எல்லா பாத்ரூம் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், அதனால எல்லா பாத்ரூமே அப்பப்போ யூஸ் பண்ணாட்டி ரஸ்ட் பிடிஞ்சிரும், அதனால நான் யூஸ் பண்றேன். அப்போ இந்த பாத்ரூம் எடுத்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல இல்ல, எல்லா பாத்ரூம்லயும் என்னோட டவல் இருக்கணும், எல்லா பாத்ரூம்லயும் என்னோட சோப் இருக்கணும், எல்லா பாத்ரூம்லயும் ஷேவிங் செட்டிங் இருக்கணும். சரி, இது என்னங்க இது? அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணேன், இப்போ இந்த வீட்ல 3 பாத்ரூம் உங்களுது, எனக்கு மட்டும் ஒரு பாத்ரூமா அப்படின்னு சண்டை போடுவேன் நான் எப்பவுமே. இல்ல, அது நீங்க க்ளீன் பண்ணி வச்சுங்க, நான் தான் க்ளீன் பண்ணணும், அதை அவர் வச்சுட்டு போயிடுவாரு. நான் நான் க்ளீன் பண்றது நான் தான், எல்லா டவலையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடுறது நான் தான். ஸோ இது வந்து என்னன்னா, டேக்கன் ஃபார் கிராண்டட், நீ பண்ணுவ அப்படி, இல்லாட்டி பண்ணாட்டி நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும். இந்த 3 பாத்ரூம் எங்க போனாலும் என்னோட துண்டு இருக்கணும், எங்க போனாலும். சரி, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அப்ப 2 பேரும் ஷேரிங் இல்லைல்ல, 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேரிங் இருக்கணும்ல ஒரு வீட்டில். ஸோ அதுதான் நான் சண்டை போடுறது. அப்புறம் ஒரு இடத்த கொடுத்தேன் வச்சுங்களேன், அதில் பரப்பிடுவாரு தன் கடையை. அந்த இடத்துல பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருவாரு. அப்புறம் நான் சொல்வேன், இந்த பாருங்க, இந்த இடத்த இன்னைக்கு கொடுத்துருக்க, நாளைக்கு இந்த பேப்பர் இங்க இருக்கக்கூடாது, இங்க நீங்க எல்லாரும் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இல்லை, அதெல்லாம் இல்லை, அவன் மெக்கானிக் வந்தா எனக்கு இது தெரியணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் எல்லா பேப்பரையும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது கிளீனிங்லேயே எனக்கு பாதி டைம் போயிடும். ஏன்னா நான் எங்க வந்து எங்களுக்கு மெய்ட்லாம் கிடையாது, நாங்க தான் எல்லாம் பண்ணணும். மெய்டை கூப்பிடலாம் முடியாது, ரொம்ப வேலை. நாங்க தான் க்ளீன் பண்ணணும், நாங்க தான் மாப் பண்ணணும், நாங்க தான் எல்லாம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு ஒரு பாத்ரூமையும் ஒரு ஒரு இடத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா போயிருங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லை, இது வந்து நான் அப்படிதான் பரப்பி வைப்பேன் அப்படின்னா அப்புறம் எப்படி? ஸோ இதெல்லாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறோம். ஒன்றும் அதுக்காக நம்ம ஓடி போயிட போகிறது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். எல்லாம் சரி சரி பரவாயில்ல, ஏதோ பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ட்டு. எப்போ தானே நம்ம கெஸ்ட் வராங்க, கெஸ்ட் வரும்போது எல்லாத்தையும் தூக்கி ஒரு பாத்ரூமில் போட்டு வச்சுருவேன், அவங்களுக்கு ரூம் க்ளீனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம், நன்றி நன்றி. கவிதா பேசுறீங்களா? கவிதா சுரேஷ் என்ன பேசுறீங்களா? பேசுறேன் சார். வாங்க, வெல்கம். இந்த ஷோக்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். வாங்க, வெல்கம் வெல்கம். எங்க நிகழ்ச்சிக்கு வரதுல ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரோட கருத்துக்களை கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப யதார்த்தமா, ஒரு இது இல்லாம, என்ன சொல்றது, ஒரு முகமூடியோ ஒரு பூச்சோ இல்லாம, சாரி ஒரு நிமிஷம், இல்லாம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ என்னோட அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமான ஆட்களையுமே நான் பார்த்திருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லெசன்ஸும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் திருமணமாகி வரும்போது என்னோட ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கிராமத்து வாழ்க்கையில இருந்து வந்தது. அங்க வந்து இந்த சுத்தம், ஆர்கனைஸ்ட், அதாவது வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான சுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா எல்லாம் இந்த மியூசியத்துல வச்ச மாதிரி அடுக்கி வச்சு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்து நிச்சயமா ஒரு விவசாய குடும்பத்துல வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த சுத்தம், இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி அவங்களோட வேலை 24 மணி நேரம் பத்தாத ஒரு வாழ்க்கை தான் ஒரு கிராமத்துல இருக்கும். சோ அப்படி இருந்துட்டு இருந்த எனக்கு திருமணமாகி வரும்போது அவங்க வந்து ஒரு கிராமத்துல ஊருக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம், என்னுடைய கணவருடைய குடும்பம் வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம். அங்க வரும்போது இவங்களோட பாட்டிய வந்து எனக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தும் போதே எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, எங்க பாட்டி வந்து ரொம்ப சுத்தம், அதீத சுத்தமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் சொல்றாங்க. அந்த கதைகள் எல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, எதுக்கு இவ்வளவு பண்ணணும் அப்படின்னு. அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த தாளிப்புக்கு நம்ம ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவோம், எங்க ஊர் பக்கம் வாக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரும்புல இருக்கிறது நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான வீடுகள்ல கருப்பா தான் இருக்கும். இரும்பு வாக்கணம் அப்படிங்கிறது வந்து கருப்பா தான் இருக்கும். அதுல அவங்க செம்மண், வைக்கோல் எல்லாம் போட்டு தன்னுடைய குதிங்கால வச்சு தேய்ச்சி வெள்ளையா வச்சிருப்பாங்களாம். அப்ப நான் கேட்டேன், அது திரும்பவும் கருப்பு தானே ஆகும், எண்ணெய் பிசுக்கு இல்லாம இருக்கணும், திரும்பவும் கருப்பு தானே ஆகும் அப்படின்னு கேட்டா இவங்க வந்து அதை சிரிச்சுதான் கடந்து போறாங்க. சோ இவங்களுக்கு வந்து இது ஒரு பழக்கமா எல்லார்கிட்டயுமே வந்து இந்த சுத்தமா இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு பெஞ்ச் மார்க். வேற என்னுடைய மாமியார் வந்து சுத்தமா இருப்பாங்க, அதாவது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஆனா இவங்களோட கம்பாரிசன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பாட்டியா இருக்கிறாங்க.
சோ அந்த பாட்டி அளவு சுத்தத்தை நம்ம அச்சீவ் பண்றவங்க தான் வந்து அதுல பாஸ் ஆனவங்க. அப்படிங்கிறது வந்து இந்த குடும்பத்துகளுக்குள்ள வர்ற எல்லா இளைய தலைமுறையினருக்குமே அது வருது. அப்ப அந்த இளைய தலைமுறையினருக்கு வந்து இது தேவையில்லையே, இது எதுக்கு இவ்வளவு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் பாக்குறாங்க. ஆனா எல்லாருக்குள்ளயுமே என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த அதீத சுத்தமா இருக்கிறத வந்து ஒரு உயர்வு நவர்ச்சியா தான் பார்க்கணும். இப்ப நம்மள அறியாம நீங்க இந்த அதீத சுத்தமா இருக்கிறவங்கள வந்து ஒரு வாவ் ஃபேக்டரோட பார்ப்போம், பேசுவோம், அவங்க வீடு அப்படி இருக்கும் அப்படிம்போம். அதே சொல்ற நாம ஒரு சாதாரணமாவோ அல்லது அந்த ஒழுங்கற்று இருக்கிற ஒரு வீட்டை அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறதுன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சுதான் நம்மள அவங்கள அறிமுகப்படுத்தும். அப்ப எல்லாத்துக்குள்ளயுமே வந்து அந்த அளவீடு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அந்த சமூக அளவீடு. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற எல்லா எக்ஸாம்பிளுமே பெரும்பாலான உதாரணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க. போன தலைமுறை பெண்கள். இந்த தலைமுறை பெண்களுக்கு வந்து நாங்க வேலைக்கு போறோம் அப்படிங்கிறதும் ஒரு தனி குடித்தன வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு உதவிகரமா இருக்கு. இப்ப இந்த நிகழ்ச்சியிலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த முடிக்கிற ஓரத்துல ஏன் இப்படி மாறுனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த குடும்பம் அவங்க சார்ந்த அந்த சமூகம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை உருவாக்கு. நீ சுத்தமா இல்ல, நீ சுத்தமா இருக்கிறது நீ த பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அளவீடு அப்படிங்கறத வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு வந்து அங்கீகாரம், மனுஷன் இந்த மாஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு ஒண்ணு சொல்லுவாங்க. மனிதனுக்கு வந்து ஆரம்ப கட்ட தேவைகளுக்கு அடுத்ததா மனிதன் எதிர்பார்க்கிறது அங்கீகாரம் தான். அப்ப இந்த பெண்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது தன்னுடைய வீடு தான். சமையல், சுத்தம், இந்த 2 விஷயங்கள்ல வந்து தங்களை மேன்மையானவங்களா மற்ற பெண்களை விட மேன்மையானவங்களா காட்டிக்கிறது மூலமா நான் வந்து த பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை அடைஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு ஓட்டத்துல என்ன பாடுபட்டாவது எப்படியாவது அந்த அங்கீகாரத்தை அடைஞ்சிடணும். சோ அந்த போன தலைமுறை அம்மாக்கள், போன தலைமுறை லேடிஸ் தான் பாத்தீங்கன்னா இதுல பெரும்பாலானவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அந்த சொபிஸ்டிகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டதுனால நம்ம கொஞ்சம் கேலியா கடந்து போறோம் அப்படின்னாலுமே இன்னைக்கும் அந்த ஒரு அதீத சுத்தம் அப்படிங்கறத ஒரு உயர்வு நவர்ச்சியா பாக்குற ஒரு மென்டாலிட்டி இந்த சொசைட்டில பெரும்பாலானவங்களுக்கு உண்டு. அது அறிஞ்சோ அறியாமலோ அது நமக்குள்ள இருக்கு. அந்த உயர்வு நவர்ச்சி தான் நம்ம இந்த வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் பாருங்க. அந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனா நம்மளை அறியாமலே அடுத்தவங்களுக்கு கடத்திடுறோம். அந்த அழுத்தம் வந்து அந்த குறிப்பிட்ட பெண்களை வந்து திரும்ப திரும்ப அந்த சுழலுக்குள்ளேயே சிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அதனால என்னன்னா அந்த பெண்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது வெறுமனே அந்த வீடு அந்த சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நின்னு போயிருது. உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் இருந்ததுன்னா அர்பன் கம்பெனில சொன்னா அவன் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட போறான். அவ்வளவுதான் அதுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க ஏத்திக்கிற வரைக்கும் இது தொடரத்தான் செய்யும் அப்படிங்கறத நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க இந்த நீயா நான் குறிப்பிட்ட நீயா நீங்க நான் பாத்தீங்களா? நீங்க பார்த்தேன் சார், பார்த்தேன். அதுல லேடிஸ் மட்டும் இல்ல, ஜென்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஜென்ஸ் வந்து இந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஜென்ஸும் இருந்தாங்க நிறைய பேர். சொல்லுங்க சார். நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த ஜென்ஸ் யாருமே அவங்க செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, அந்த பெண்களை விரட்டுறவங்களா இருப்பாங்க. ரெண்டு இடத்துலயுமே வந்து பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி அங்க வந்து அவங்கவுங்களோட அத்தாரிட்டி காமிக்கிறதுக்கு தான் அங்க வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து அத்தாரிட்டி மட்டும் இல்ல, இது ஒரு விதமான ஓசிடி தான். ஓசிடி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அப்சசிவ் கம்பல்சன் டிசார்டர்ன்றது அந்த லேடி சொன்னாங்க, கவனிச்சிங்களா? ஆர்கனைசிங் கிளீன்லினஸ் டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாங்க. அதான் கோபிநாத் கேட்டா, ஆமா அது வந்து மாத்திட்டீங்க, டோட்டலா மெடிக்கல் டெர்மினாலஜியை மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அதுல என்னன்னா இப்ப ஜென்ஸ்ன்னு பார்த்தோம்னா அவங்களோட அத்தாரிட்டி, அப்ப லேடிஸ்ன்றது ஒரு அத்தாரிட்டி. இதை தாண்டி என்னன்னா பல விஷயங்கள் வந்து நாம வந்து கண்டிஷனிங், மென்டல் கண்டிஷனிங் தான். ஆமா, கண்டிப்பா மென்டல் கண்டிஷனிங் தான். அந்த கண்டிஷனிங் வந்து எக்ஸீட் ஆகும் போது இந்த பிரச்சனை வருது. டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. மகிழ்ச்சி, நீங்க உங்களோட உரையை கொடுத்தது மகிழ்ச்சி. வாங்க, இருங்க. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? இல்லையா? ஏன் என்னாச்சு? வாங்க சார், ஆரம்பிங்க சார். மத்தவங்க எல்லாம் பேசிட்டோம் சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.
இந்த நிகழ்ச்சி நல்லாவே போய்கிட்டு இருக்குது நானும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். ஆனால் நாங்கள் அதை ஒரு அவ்வளவு சுத்தம் தேவையா அப்படிங்கிற யோசிக்கிற அளவுக்கு தான் எங்கள் மனசில் பட்டதே ஒழிய எங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் இது அவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி மாதிரியே தெரியல எனக்கு அந்த அளவுக்கு. நாங்கள் அதை நல்லா பார்த்து நல்லா ஊண்டிக்கணும். ஏன்னா நாங்கள் வளர்ந்த சூழ்நிலை நாங்கள் கிராமப்புறம் அந்த வேலம்மாள் மேடம் சொன்ன மாதிரி கிராமப்புற சூழ்நிலை நாங்கள் நான் ரெண்டு மூணுதையும் பார்த்துருக்கோம். சிவகுமார் சார் சொன்ன நிகழ்ச்சிகள் தான் இப்போ எங்கள் குடும்பத்துல எல்லாம் அப்பப்போ நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எங்களுடைய வயசு அந்த நிலையில நாங்கள் வந்துட்டோம். அதாவது டெம்பரவரி இந்த இதுதான் மன அழுத்தம் மனம் அது என்ன சொல்றாங்க இப்போ ஞாபக மறதி அப்பப்போ குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால சில சமயங்களில் இது ஏன் இங்கே வச்சு அங்கே பெரும்பாலும் சொன்னார் இவர் நான் கவனிக்கணும்னு சொல்லுவாங்க. சிவகுமார் சார் சொன்ன அதே தான். நான் தான் என் வீட்டுக்கு சில சமயங்களில் எங்கள் வீட்டம்மா செய்யக்கூடிய சமாச்சாரங்களை நான் கவனிச்சுட்டு வரேன். இதை நாங்களும் செய்துட்டு வரோம். நான் என்னை பொறுத்தவரையில் எங்கள் வீட்டு எல்லாமே செய்வாங்க. சில சமயத்தில் எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது மறந்துடுவாங்க. அது நான் என்ன மறந்து சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. என் வயசு அந்த மாதிரி இருக்க கொட்டுரு அப்படி கொஞ்சம் விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. சில சமயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன நினைச்சோம் இது உனக்கு படும்போது தான் தெரியும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, அது வரைக்கும் நான் பொறுத்திருக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ அந்த பொறுமை கரெக்டாக எங்களுக்கு வருது, எங்கள் 2 பேருக்குமே வருது. அதனால சமையல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் சிலதெல்லாம் சில சமயம் கொஞ்சம் மெஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வேலையாட்கள் யாரையுமே நாங்கள் வச்சுக்கிறல. எங்கள் வீட்டு வேலைகளை நாங்களே தான் செய்துக்கிறோம். நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போதுன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஊரில் ஒரு 30 கோழி 40 கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு கோழி அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமாட்ட சொல்லுவார், செல்வம் அந்த கோழி ஒன்று ஆடுறா அப்படின்னு. கோழி ஒன்றை போடுறாம பிடிக்கும்போது எந்த கோழியை பிடிக்கணும், கையில் கல் ஒன்று வச்சிருப்பாரு. கல் எந்த கோழிமா அடிக்கணும், கல்லை விட்டு ஒரே டைம் அந்த கோழியை கரெக்டாக பார்த்து அடிச்சு சொல்லுவோம். என்னடா இப்படி அடிக்கிறாங்க, கோழியை போய் விரட்டி எல்லாம் பிடிக்கிறதுல எங்க இத்தனை கோழியில ஏதாவது ஒன்றை பிடிக்கிறத விட்டுட்டு அப்படி. இது பெர்ஃபெக்ஷன் கட்சி. அவருக்கு பெர்ஃபெக்ஷன் கோழி அடிக்கிறது தான் பெர்ஃபெக்ஷன் வழியே இந்த மாதிரி நம்ம சுத்தத்தில் இல்லை. சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஆடு மாடு எல்லாம் மேய்ஞ்சி எடுக்கிறதுல கொடுக்கும். அந்த இடத்த மட்டும் பெருக்கிட்டு சுத்தமாக இருக்கு. இப்படித்தான் இருந்தோம். நகர்ப்புற வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வீட்டுக்கு போகிறோம். நம்மையே மீறி நம்ம கூட தொழிலில் சகமாக வேலை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்கள் மத்தியில் அவங்க வீட்டுக்கு சில சமயங்கள் போகும்போது தான் நம்ம இந்த கிராமத்து வாழ்க்கையிலிருந்து இந்த விடுபட்டு இங்கே வந்ததுக்கும் இப்போ நாம் இருக்கிற சூழ்நிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ மாறி இருக்கோங்கிறது தான் தெரியுதே ஒழிய நாம இவ்வளோ அதீத சுத்தம் நம்ம இப்போ பெருமைப்படுற மாதிரி தான். ஆஹா, நம்ம எவ்வளவு மாறிட்டோம். நம்ம கடந்த கால வாழ்க்கையும் இப்பயும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாலெல்லாம் தலையணைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய துணியை பொட்டலமாக போட்டு சுருட்டி அதுக்குத்தான் தலையணை வச்சிருக்கோம். அதுக்கு தலையணைங்கிறது எங்கள் கிராமத்துல கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் வாங்குது. ஆனால் இப்போ நம்ம என்னது ஏர்கூலர் வச்சிருக்கிறோம், அருமையான ஸ்பாஞ்ச் இது வச்சிருக்கிறோம், மெத்தை வச்சிருக்கிறோம். ஆனால் ஊர் நாட்டில் கிடையாது. ஒரு பாய் இல்லை பாய் கூட இல்லாது சிமெண்ட் தர போட்டிருக்கோம். அதில் ஒரு துண்டை விரிச்சிட்டு அப்படியே தலையணை இருக்க கை தான் தலையணை இப்படி வச்சுதான் இருக்கு. இப்போ இந்த சுத்தத்தை பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு இலவு மிஞ்ச தலையணை விட அதை விட வசதியான எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த வசதியாக இருக்குது ஆனால் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. பசங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அவங்கள பிள்ளைங்கள்லாம் வெளியே அப்ராட். இப்போ நான் வெளியிலையும் போயிட்டு வந்துட்டாங்க. நான் இப்போ கடந்த காலமாக இப்போ ஒரு 4-5 வருஷமா கனடா ஜெர்மனி இதெல்லாம் அடிக்கடி எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுனால அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வசந்தி மேடம் சொன்ன மாதிரி பெர்ஃபெக்ஷன். அந்த எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு போனாலும் உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நான் அதை அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறேன். நாம அது என்ன மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். என் பிள்ளைங்க வாழ்ந்த சூழ்நிலை எங்க இருந்து ஒரு படி மேலேயே வந்துட்டாங்க. ஆனா நான் இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தோம். ஆனா இப்போ ரொம்ப மேல்மட்டத்தையும் பார்க்குறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுத்துருக்குங்கிறத பெருமை வச்சு கடவுளுக்கு நன்றி சொல்றோம். அது ஒரு பெரிய அதுக்கு கல்வி ஒத்துணுச்சு. ஆனா இந்த சுத்தத்தை சொல்றீங்க பார்த்தீங்களா, சுத்தங்கிறது இப்போ என்னன்னா ஒவ்வொருடைய மனசுல தான் இருக்கணுமே வெளியே நம்மளை பொறுத்தவரையில் அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நம்மள வரைக்கும் ஓரளவுக்கு சரியா கொண்டு போனா அதுவே சரியான சுத்தம். இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் தேவையில்லை. இப்போ கிச்சன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எல்லாம் ஏதாவது பண்ணி விட்டுனாங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் சில சமயம் அவங்க மொத்தமாக போடுவாங்க.
நான் சாப்பிட்டு நான் ரெண்டாவது போனேன்னா பின்னால் போனேன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையும் நானே கழுவி போட்டுருவேன். சமயத்தில் நான் முதல்ல போயிட்டு வச்சிருந்தா வச்சிருங்க நான் வந்து கழுவிடுறம்பாங்க, பின்னால் சேர்த்து அவங்களே வந்து கழுவி போட்டுருவாங்க. இதுங்க வந்து ஷேரிங். இந்த ஷேரிங் வந்து நாங்கள் வந்து இது ஆட்கள் வந்து வேலையாட்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். வேலையாட்கள்னா நமக்கு 2 பாத்திரங்க 2 பேர் இருக்கிறதுக்கு என்னத்தை கழுவ போகிறோம் ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். சிலது அவங்க கழுவுதல வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நான் சொல்லுவேன், ஏன் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிடறேன், நானே வந்து கழுவி கூட கொடுத்துருப்பேன், ஏன் இந்த மாதிரி திருப்பி கூட ஒரு வேலையை 2 வேலையை செய்ய விடாதீங்க, அப்படியே போட்டால் கூட நான் கழுவி கொடுத்துருவேன் அப்படின்னு கூட சில சும்மா சொல்றது உண்டு. இல்லை நானே போதும் இது வளர்ந்தா போகணும் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து அந்த மறதி மெமரி லாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மெமரி லாஸ்னா லாஸ்ன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அது போகும்போது அதனால வந்து அது வந்து ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ இனிமே உள்ள வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எப்படி கடத்துறோங்கிறது தான் வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக வந்து அடுத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கை வந்து வாழ்க்கை இல்லைங்கிறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நம்ம இருக்கிற இடத்த கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி நல்லபடியாக வச்சிருக்கோமா போதும், அடுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து விடக்கூடாது நன்றி நாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். நன்றி நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். நன்றி. பிரசன்னா, கோபால் ரத்ன சார், உங்கள் பக்கம் ஏதாவது அனுபவம்? அனைவருக்கும் வணக்கம் சார். ஆக்சுவலா இது தி டிகிரி ஆஃப் பர்ஃபெக்ஷன் இஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷன்ன்றது ஒரு உளவியல் ரீதியாக அது ஒரு மனநோய் அப்படின்னு தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனநோயை வந்து எப்படி அணுகிறதுன்றது அவங்கவுங்களுக்கு அந்தந்த ஸ்டேஜில் வரும்போது தெரிய வரும், இல்லை மற்றவங்க சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 2 அனுபவங்கள் சார். ஒன்று வந்து எங்கள் ரிலேட்டிவ் வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒரு 25 இயர்ஸ் பேக். ஸோ பையனை சின்ன வயசில் இருக்கும்போது கூட்டிகிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க வீட்டில் போய் சோஃபாவில் உட்காரும்போது தட் சோஃபாவில் மேலே ஒரு கவர் போட்டிருப்பாங்க. அந்த கவருக்கு வந்து பின் போட்டிருப்பாங்க. ஸோ காற்றுலையும் ஃபேன்லேயும் வந்து போகாமல் இருக்கிறதுக்காக பின் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பின் எல்லாம் வந்து நகர்ந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக எடுத்துட்டு ஸோ ஃபாரின்லலாம் வந்து பசங்க வந்து இந்த மாதிரிலாம் மூவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிக்கிங் வேர்டை சொன்னாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த நேரத்தில். ஸோ அதே அம்மா ஒரு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து கேன்சரில் இருக்கும்போது தன்னை வந்து யாரும் பார்க்கக்கூடாதுன்னு கூட சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து கடைசியாக வந்து ஒன்றுமே இல்லாதனா இறந்து போனாங்க அப்படின்றது ஒரு ஒரு சூழ்நிலை. அதுக்கடுத்து என்னுடைய பணி காலத்தில் ஒரு உயர் அதிகாரி வந்து ஒரு ஆய்வுக்கு வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு நிலையில் அவங்களுக்கு வந்து ரூம் அகாமடேஷன் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவர் வந்து அஃபிஷியல் ரீதியாக கவர்மெண்ட் ரீதியாக என்ன இதோ அந்த புரோட்டோகால் பிரகாரம் அவங்க செஞ்சு கொடுத்த போது அந்த இடத்துல போயிட்டு வந்து அவர் வந்து சும்மா ஒரு விரலை வச்சு அந்த டேபிளை வந்து தொடச்சி காமிச்சாருங்க. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ டஸ்ட் இருக்குது, ஹவு கேன் ஐ எக்ஸ்பெக்ட் யூ டு ஸ்டே ஹியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே ஹஸ் டேக்கன் சேலஞ்ச் இன் அவர் ரொட்டீன் மீட்டிங்கில். ஸோ அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி இட் வாஸ் ஸ்பாயில்டு என்டையர் திங். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று அவங்களா தெரிஞ்சுக்கணும், இல்லை அடுத்தவங்க சொன்னால் தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு சிலர் வந்து அது கடைசி வரலும் அவங்க திருந்தலைன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார், நன்றி நன்றி. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? எல்லாரும் பேசிட்டாங்களா சார்? பிரசன்னா பேசணும். பேசுவேம்மா. அமுதம்மா ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இதை பத்தி சொல்லிடலான்னு பாக்குறேன். ஆமா சொல்லுங்க மேடம். சார் வாபி சாபிங்கிற ஒரு தத்துவம் சார். இது வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். கச்சிதம் இன்மையில் உள்ள ஒரு ஞானம் அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். எல்லாமே கச்சிதமா இருக்கணும், எல்லாமே அவசியம், எல்லாமே ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கை மாறுதலாக போய்கொண்டே இருக்கிறது. அதை நீங்க எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத பொறுத்ததுதான் வாழ்க்கை. தேவையில்லாம கச்சிதத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மன அழுத்தம் தான் வரும். அதனால அது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடும் போது என்ன பண்றாருன்னா, ஒரு தோட்டத்தை பெருக்கினா கூட இந்த வாபி சாபி தத்துவத்துல இருக்கிறவங்க குப்பைய முழுக்க பெருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அடுத்தது இலை கீழே விழதான் போகுது. அதனால அதை வந்து அப்படியே தான் பெருக்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன குறிப்பிடுறாங்கன்னா,
ஒரு பாரம்பரியமான ஜப்பானிய வீடு புனர் நிர்மாணம் செய்யப்படுகின்ற போது அதன் நூற்றாண்டு கால பழமையான உத்தரத்தில் இருக்கக்கூடிய கீறலை கூட அப்படியே விட்டு வச்சிருவாங்களாம். அதை புதுப்பிக்க கூட மாட்டாங்களாம். அந்த மாதிரி போவாங்க. அதே மாதிரி கச்சிதமற்ற குணாம்சங்களை கொண்டு இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வச்சுதான் எல்லாமே நடக்குது. அதனால கச்சிதம் அப்படிங்கிறது உலகத்துல இல்லாத ஒன்று அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளே நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். குழந்தை பருவத்தில இருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலிலே மாற்றம் நிகழ்கிறது. கச்சிதமா இல்லை. அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் இடத்திலே கச்சிதத்தை எதற்கு எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுனால இந்த வாபி சாபி தத்துவம் அப்படிங்கிறது கச்சிதமற்ற நிலைமை அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காங்க சார். சூப்பர். இந்த வாபி சாபி நம்ம இதுல பேசியிருக்கு தெரியுமா? மதிசூடியில வாபி சாபியை பத்தி சொல்லியிருந்தேன். அப்படியா? ஆமா. நம்ம இதுல பத்மா மேடம் பேசியிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், வாங்க. சாரி சார், நீங்க ஏலம் போடும் பொழுது நான் கொஞ்சம் இங்க பிஸியா இருந்தேன். நல்ல ஆக்சுவலா எங்க பாட்டியோட பாட்டி சார், அவங்க எங்க போனாலும் கையில ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு தான் போவாங்களாம். நான் பார்த்தது இல்ல, பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ அவங்க நடக்க அடுத்த அடி வைக்க போறாங்கன்னா அங்க ஒரு மக்கு தண்ணி ஊத்திட்டு தான் நடப்பாங்களாம். அந்த மாதிரி போற இடத்துக்குலாம் தண்ணி எடுத்துட்டு போவாங்களாம். சோ அவங்களுக்கு அந்த நடக்கிற இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு இதுல சுத்தமா உடன்பாடு கிடையாது. வீட்டை கிளீனா வீட்டை ஓரளவுக்கு நீட்டா வச்சுக்கணும், அதுல டவுட் இல்ல. ஆனா இந்த இடத்துலதான் இதை வைக்கணும் அப்படின்றதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. பட் நான் எங்க சூர்யாவை சொல்லுவேன், பெட்டையாவது நீட் பண்ணி போடன்னு. நம்ம இன்னும் மியூசியத்துலயா இருக்கோம், அது இருந்துட்டு தான் போட்டுமே, அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னுவான். சோ எல்லாத்தையும் நம்ம அப்படியே பர்ஃபெக்ஷனா வச்சா சம்டைம்ஸ் நான் யோசிக்கும் போது இன்னைக்கு இதை நான் 2 தடவை கேட்டேன். அவங்க பேசுனது, அந்த டாக்டர் பேசுனது, அப்புறம் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் பேசுனதெல்லாம் கேட்கும்போது இந்த இனிஷியலா கோபிநாத் செஞ்சான்ல, இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லை, கடைசியில டேப்லே தேவையில்லைன்னு அந்த மாதிரிதான் இந்த ஆணியை புடுங்காமே இருந்திருக்கலாம், அது அங்கேயே இருந்திருக்கலான்ற மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு. ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்ஷன் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி. வேலம்மாள் மேம் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். நான் கொஞ்சம் டிசிப்ளின் எதிர்பார்ப்பேன். அதாவது எனக்கு டைம் மேனேஜ் பண்ணணும், ஒரு ஒர்க்கை கொடுத்தா அதை பெர்ஃபெக்டா முடிக்கணும், அது திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்றதுல நான் கொஞ்சம் ஓவர் கான்சியஸா இருப்பேன். சோ அந்த விஷயம் அவங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு புதுசா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கும், இது மட்டும்தான்ன்றது இல்ல. இப்ப நம்ம அந்த விஷயத்துல எனக்கும் என் பையனுக்கும் நிறைய கிளாஷ் வரும். அவன் அப்படி எல்லாமே டேக் இட் ஈஸியா போவான். நான் அவன் கேட்பான், நீ ஃபியூச்சர் நாளைக்கு அடுத்த வாரம் எல்லாம் பண்ற, அடுத்த வாரம் நீ இருப்பேன்றதுக்கு முதல்ல என்ன கேரண்டி? இப்ப இருந்துட்டு போறனே, நாளைய பத்தி நாளைக்கு பாத்துக்கிறனே அப்படின்னு அவன் சொல்லுவான். சோ இன்னைக்கு மேம் பேசும் பொழுது நான் அதை என்ன அந்த இடத்துல வச்சு பார்த்தேன். ஓகே, நம்ம அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் நமக்கு அப்படின்றது தோணுச்சு. சோ இதெல்லாம் தான் சார் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் எங்க வீட்டுல ஒரு டேபிள் வச்சிருக்கேன், கோபிநாத் சொன்ன மாதிரி. அது டைனிங் டேபிள் கிடையாது, ஒரு சின்ன டேபிள். எதெல்லாம் எனக்கு ஈஸியா வேணுமோ அதுல இருக்கும். நான் குனிஞ்சு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு சோ அதுல அப்படி கையை நீட்டினா வரா மாதிரி வச்சிருப்பேன். அந்த டேபிள மடிச்சுட்டா அதுல எல்லாத்தையும் தூக்கி அது பிளேஸ்ல வச்சிடலாம். பட் அது நான் விருப்பப்பட மாட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கு. சோ தேவைதான், ஓரளவுக்கு தேவை. பட் அவ்வளவு அந்த ஓசிடிக்கு ஒரு லேடி ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது அவங்க புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. திருப்பி அதை கோபிநாத் கரெக்ட் பண்ணாரு. அது டிசிப்ளின் கிடையாது, அது நீங்களா வச்சிருக்கிற பேரு, தட் இஸ் டிசார்டர். நீங்களா அத பேர் மாத்திட்டீங்க அப்படின்னு மொத்தத்தையுமே மாத்தி அவங்க சொன்னாங்க. ஆமா, 3த்துக்குமே வேற பேர் சொல்லி அவங்க ஆர்கனைசேஷன், கிளீன்லினஸ், டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் கேட்டேன். சோ அது கிடையாது, அது உங்களுக்கு இருக்கிற ஒரு டிசார்டரை நீங்க வேற பேர் கொடுத்து மாத்திக்கிறீங்க அப்படின்றதையும் அவர் தெளிவா சொன்னாரு. அந்த சைக்காலஜிஸ்ட் பேசும் பொழுதுமே அதை கிளியரா புரிய வச்சாங்க. எனக்கு அதுல ஒரு விஷயம் ஏத்துக்க வேண்டியது என்னவா இருந்துச்சுன்னா, நம்ம அவ்வளோ கிளென்லினஸ பாக்குறோம் அப்படின்றதுனால ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு பீப்புள் வேல்யூ சிஸ்டத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அது
நிச்சயமா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, அதுதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஓவர்லுக் பண்ணி போனாதான் நமக்கு வந்து அந்த வேல்யூ சிஸ்டம் அப்படின்றது நம்ம மெயின்டைன் ஆல்ரெடி நம்ம அதுல இருந்து கொஞ்சம் விலகி தான் இருக்கோம். இன்னும் ரொம்ப போயிடக்கூடாது அப்படின்றது தான் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுல வாபி சாபி பத்தி ராமு சார் தான் பேசியிருக்காரு. நான் அந்த லிங்க் எடுத்து கொடுக்குறேன், போடுறேன் பாருங்க. பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வாபி சாபி பத்தி தான் பேசினாரு. நானும் பல இடத்துல கிளாஸ் எடுத்தேன். வாங்க லதா மேடம். மற்றவங்க எல்லாம் பேசிட்டாங்களா சார்? நீங்க உங்களுக்காக தான் நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம். ஐயோ, என்ன கல்யாணி பேசியிருக்க மாட்டாங்களே? யாரு? அவங்க உங்களுக்காக பேசுறாங்க. சொல்றாங்கல்ல என்ன சார்? வசந்தி மேடம் என்ன சொன்னாங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ வெரி மச். நான் வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பர்ஃபெக்ஷன் நான் கொஞ்சம் கோபிநாத் கேட்டேன். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேரும் அவங்கவுங்க விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்ட். இது அவர் சிலது இது இங்கதான் வைக்கணும், சிலது இங்கதான் வைக்கணும். ஒரு தடவை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிச்சன்ல கரண்டி இருக்கு இல்லையா, அதுக்கு இதுக்கு இந்த கரண்டின்னு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். 100% அது மாதிரி ஃபாலோ பண்ணலன்னா கூட 90% டெஃபினட்டா ஃபாலோ பண்ணும். அதுக்கு ஒரு தடவை என் பையன் கூட கிண்டல் பண்ணி, என்னம்மா இப்படி பண்றேன்னா, அதுக்கு நான் அவனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். தென் ஹி அக்செப்டட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தோசை திருப்புற கரண்டி பெருசு இருக்கும், சின்னது இருக்கும். சின்னது வந்து பொரியல் அது இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணு, பெருசு வந்து தோசைக்கு எடுத்துப்பேன். நீ ஏன் அப்படி பாக்குற? இது அதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் எடுத்துக்கலாம்னா அது கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப பெருசு இது பொரியலுக்கு எடுத்தோம்னா அது ஓவர் டர்ன் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா கரண்டி பெருசுனால கடாயில. வேற தோசைக்கு சௌரியமா இருக்கும். அதோட இல்லாம எல்லாமே ரொட்டேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் ஒரு சில இதையே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பேருக்கு நமக்கு கபோர்ட்ல கட்லரி இதுல எல்லாம் இருக்குமே தவிர வி வில் நாட் யூஸ் எவ்ரிதிங். அதனால அப்படின்னு ஹி அக்செப்டட். அது மாதிரி நான் சில விஷயம். அப்புறம் நாங்க வந்து இந்த 10, 8, 10 விழுப்புன்னு பார்ப்போம். அது என்னன்னா, இப்ப பிக்கிள், தயிர், பால் இதெல்லாம் வந்து நல்ல 2 நாளைக்கு இருக்கும். அது மாதிரி சாம்பார், ரசம், பொரியல், சாதம், பருப்பு இதெல்லாம் இருக்காது. அதனால இதுக்கு போட்ட கரண்டியை அதுக்கு போடக்கூடாது. இதை டச் பண்ணோம்னா அதை டச் பண்ணக்கூடாது. அது கையை அலம்பிட்டு டச் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்தது. ஃபாலோயிங் தட். ஆனா என் மருமகளோ என் மகளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களை இன்சிஸ்டும் பண்றது இல்லை. பண்ண சண்டை தான் வரும். நான் என்ன டிசைட் பண்ணேன், என் காலத்துக்கு என்னோட இதுக்கு என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அப்படி பண்ணுவேன் தான். அவங்க வந்து நீ பண்ணாதன்னு சொல்லி பார்த்தாங்க, நான் அப்ப கேட்கல. ஸோ அப்படிதான் நான் பண்ணுவேன்ட்டு நான் ஐ வில் நாட் இன்சிஸ்ட் தெம் ஆல்சோ. ஸோ அப்படி காம்ப்ரமைஸா போறோம். வேற வழி கிடையாது. நீங்க சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். அதுதான் நம்மளும் மைண்ட் செட் வச்சுக்கணும். அவங்க பண்ண போறது இல்லை, நம்மளே அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? நல்லது இல்லை, நம்ம சேஃபர் சைட் ப்ளே பண்ணல. ஆனா ஒண்ணு சார், நீங்க அப்படி சொல்றீங்க, என் வீட்டுல வேணா இருக்கலாம். ஆனா இது எத்தனையோ ஃபேமிலில ஈவன் வசதி மேம் கூட அக்செப்ட் பண்ணலாம். வர யங்ஸ்டர் மருமகங்க பொண்ணுங்க எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்னன்னா லதா மேடம், நான் பார்த்திருக்கிறேன், அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா அவங்க மாமியாரை வச்சு நல்லா திட்டி தீத்துருவாங்க அவங்க இல்லாதப்போ. ஓகே, இல்லாதப்போ இந்த மாதிரி என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இங்க சாப்பிட முடியுமா இந்த வீட்டுல அப்படி. ஏன்னா ஓவரா இவங்களும் இன்சிஸ்ட் பண்றாங்க, அவங்க பயந்துகிட்டு சரிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஹாப்பியா இல்ல. அவங்க வந்து என்னை விட்டா போறோம் அப்படின்னு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் மாறணும், நிறைய மாறணும். நான் தான் என்னைக்கோ மாறியாச்சு. ஓகே, நானே அப்படி ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அதனால இன்னொன்னு வந்து சொல்றது வாஸ்தவம் தான். நீங்க சொல்றது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வேலை பளுல இருந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க சாப்பிட்டுட்டு படுத்தா போறன்னு இருக்கும் அவங்களுக்கு எல்லாம். அவ்வளவு வேலை பண்ணிட்டு வராங்க. அப்போ நீங்க போய் இதை தொடாத அதை தொடாத
எவ்ரிதிங் இஸ் கிளீன். டிஷ் வாஷர்ல போட்டு அப்ப எல்லாத்தையும் நாம மட்டும் வேலை பார்க்கும்போது அது மாதிரிலாம் இல்லையா என்ன? நம்மளும் எவ்வளவு ப்ரெஷரோட வந்து வேலை அப்படி அப்படி பார்க்கணும். அப்படி இல்லைங்க. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இவங்க குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க வேற லெவல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்கே டைம் இருக்காது. சாப்பிட்டா போறோன்னு இருக்காங்க. அப்ப நீ இதை தொடாத அதை தொடாதன்னு அவங்களுக்கு வேண்டாம், நான் போய் படுத்துக்கிறேன்னு போயிடுவாங்க. ஆமா, எனக்கு வேண்டாம், நான் நான் போய் படுத்துக்கிறேன் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் போவாங்க. பண்ணியே கொடுக்க இன்னொன்னு இப்ப எல்லாம் வந்துங்க, இப்ப ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க. சரி, இன்னொன்னு வந்து அவங்க கையில சாப்பிடுறது இல்லை. எல்லாருமே ஃபோர்க் ஸ்பூனு குழந்தைங்கலாம் அப்படிதான் சாப்பிடுறாங்க. இங்க அப்படிதான் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது அவங்க கை கிளீனா இருக்கு. ஒண்ணு, அவங்க கிளீனா ஏதாவது தொட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்னு, அவங்க அவங்க வந்து பார்த்துதான் பண்றாங்க எல்லாரையும். நம்ம தான் ஓவரா அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட வேண்டியதான் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. முதல்ல வந்து நாம எடுக்க வேண்டிய டிசிஷன் வந்து, நாம எப்படி வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், சுத்தமா இருக்கலாம், இல்ல அழுக்கா இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா நான் செய்யறதெல்லாம் நீங்க செய்யணும்ன்றது நினைக்கிறது, முதல்ல நம்ம நினைக்கிறதே தப்பு. ஏன்னா அவங்களோட டெர்மினாலஜி வேற, அவங்களோட பார்வை வேற, அவங்களோட விஷயம் வேற. இது வந்து தப்பு. ஆனா வந்து சில விஷயங்கள் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சொல்லி எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு, எடுக்கலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் எடுக்க முடியாது சண்டை போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? கரெக்ட் போக வேண்டாம். அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அத சொல்லுங்க. எடுத்துக்கிறோமா? அவங்க கிட்ட இருந்து நிறைய அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. நாம எடுத்துக்கமான்னு பாக்கணும். அவங்களுக்கு உனக்கு அனுபவம் போதாதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆமா, நல்ல விஷயம் இதுன்னு நாம கன்சிடர் பண்ணி அவங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். இல்ல சார், அதெல்லாம் இப்பெல்லாம் பண்றாங்க சார். மகிழ்ச்சி பண்றாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு விஷயம் இந்த நியானால டிஸ்கஸ் இருக்கேன். வாங்க சொல்லுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த பணக்காரங்க எல்லாம் சுத்தமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாலிசியை பேசிட்டு இருந்தாங்க அந்த இதுல நியானால. சோ அப்படி கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து கிளியரா சொல்லணும். ஏழைங்கள்ல எவ்வளவு பேர் நீட்டா, அவங்க குடிசைக்கு போனா கூட எவ்வளவு அழகா நீட்டா வச்சிருப்பாங்க. 4 பாத்திரம் இருந்தாலும் அந்த 4 பாத்திரமும் ரொம்ப சுத்தமா அழகா வச்சிருப்பாங்க. அவங்க நல்லா நீட்டா கையை கழுவி இது பண்ற அளவு கூட பணக்காரங்க எல்லாம் செய்வாங்களான்னு தெரியாது. சோ அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணுமா இருந்தது. ஒன்னொன்னு வந்தேங்க சார், இந்த பாட்டில் தனித்தனியா அவங்க பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நான் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் தனித்தனியா பாட்டில இது பண்றதுங்கிறது we too follow that. வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். அவங்களுக்கு அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா, கிளாஸஸ் வச்சிருக்கேன் which I will use from morning to evening. ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அவருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், ரக்ஷாக்கு ஒரு கிளாஸ், ஸ்ரீராமுக்கு ஒரு, அந்த மாதிரி தனியா வச்சிருப்பேன் நான். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த கிளாஸ்ல தான் உருளுங்கிறது வேறே ஒழிய, இட்ஸ் நாட் தட் அவங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் அப்படி எடுத்து வைக்கிறோம், அப்படி கிடையாது. ஆஃப்டர் வாஷிங் இட் வில் கம் பேக். அப்படி பார்த்தோம்னாக்கா இப்ப நம்ம எல்லா பக்கம் சாப்பிட போறோம், பிளேட்டு ஸ்பூனு தான் யூஸ் பண்றோம். போற 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தானே எங்க இருந்தா என்ன, ஈவன் தோ தே யூஸ் தட் ஆட்டோமேட்டட் இது எல்லாம் பண்ணா கூட அந்த அவங்க எடுத்து கொடுக்குறப்ப கூட கை அவங்க எங்க வச்ச கிளவுஸ்ங்கிற பேர் வழியில ஒரு கிளவுஸ் ஒண்ணு போட்டுட்டு அந்த கிளவுஸை வச்சுட்டே அவங்க எல்லா டோரையும் தொட்டு முடிச்சுட்டு வந்துட்டு திருப்ப நம்மளுக்கு சமோசாவை எடுத்து கொடுப்பாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், பட் வேற வழியே கிடையாது. சமோசா வேணும்னா நான் வாங்கி சாப்பிட்டுதான் ஆகணும். அங்க போய் என்னால சுத்தம் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி அது ஸ்பூன்ஸ் பிளேட்ஸ் எல்லாமே எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி இருக்கிறப்போ we can't do anything. மேபி பிஸ்லரி பாட்டில்னு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு வேணா அவங்களுக்கு தனியா ஒரு பாட்டில்னு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு வேணா அந்த பாட்டில் கேஸுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ண முடியும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கால் வந்து இந்த ஜென்ஸ் இவங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்க? இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். எப்படி இருந்தாலும் கத்த போறாங்க. ஒரு 4 துண்டை பார்த்தாலும் கத்துவாங்க, அது ஒரு 2 துண்டா இருந்தாலும் கத்ததான் போறாங்க. பேசாம கத்துட்டுன்னு விட்டுறலாங்கிறேன் நானு. நீ வேணா பண்ணிப்போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டா பேசாம நிம்மதியா, இவங்களாவது நிம்மதியா இருப்பாங்க. எப்படியும் அவங்க நிம்மதியா இல்ல அந்த சைடு, யார் சுத்தம் பாக்குறாங்களோ அவங்க, இவங்களாவது நிம்மதியா இருக்கலாம் அட்லீஸ்ட். நான் அப்படிதான் பண்ணுவேன் நான். அப்புறம் அந்த மனைவி பின்னாலேயே ஒரு ஆள் சுத்து வராம, காலையில எந்திரிச்சு பின்னாலேயே சுத்தி வந்து இந்த டப்பா எடுத்து இவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து பரப்பி வச்சுட்டு போனோம். இவங்க திருப்பி பயந்துகிட்டு எடுத்தெல்லாம் வைக்க கூடாது. சக்கரை எடுத்தா வேற பக்கம் வைக்கணும், எப்படியும் அந்த ஆள் எடுத்து வைக்க போறாரு. அதனால எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள வேலை வாங்கணும். இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா பண்றவங்கள நம்ம அப்படிதான் அட்டாக் பண்ணணும். அப்படிதான் சார் நான் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஏன்னா பயத்திலேயே வாழ்றாங்க. அமுதாமா ஏதோ என்னை திட்டுறாங்க. மூடிய கூட
வேற வேற மூடிய கூட நகர்த்தி வச்சுட்டு வந்துடணும். மூடிய கரெக்டுமா. மூடி வைக்கணும்னு. அப்படிதான் பண்ணும். அப்பதான் சரி வரும். ஆனா இந்த டாய்லெட் சீட்டு கிட்ட போகாது. நானும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போவேன். அது வேற விஷயம். டாய்லெட்டுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த சீட்டு கிட்ட போவோம். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போவோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் மேல முட்டிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் தள்ளி தான் போவோம். அதுக்குன்னு போய் பாத்ரூம்குள்ள போய் போய் பார்த்துட்டு வரேன்னு அந்த லேடி சொன்ன மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அது ஒண்ணு. அப்புறம் அது வந்து வேவு பகிர மாதிரி இருக்கு கடைசியில. இந்த தாப்பால் போடுது. நானும் கல்யாணம் வந்தப்ப இப்படிதான் கதவை சாத்திட்டு நான் தான் பாலுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்து கதவை நல்லா தாளை போட்டுதான் வருவோம். என்ட்ரன்ஸ போட்டு வந்ததுக்கு அப்புறமேலும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு கேள்வி வரும். அன்னைக்கு விட்டவதான் நீங்களே பாத்துக்குங்க. நம்ம போய் பண்ணாலும் அது வந்து எப்படியும் பண்ண போறது இல்ல. அவங்களே பாத்துக்கிட்டோம்னு விட்டுறணும். அதை விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது திருப்பி மறுபடியும் இப்படி போடு அப்படி போடுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாம. அதுதான். கால் மிதியடி. அந்த மேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேட்ல ஒரு பாயிண்ட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ல அந்த லேடி கரெக்டா சொல்லல. ஆக்சுவலா செருப்போட அந்த மேட்ல நிக்க கூடாது. செருப்ப அந்த பக்கம் கழட்டிட்டு நீ காலை மேட்ல தட்டிட்டு உள்ளவா. அதுக்குதான் அந்த மேட்டு. செருப்பை மீறி கால்ல ஏதாவது தூசி இருந்தால் அப்படிங்கிறது தான் அந்த மேட்டு. அந்த பாயிண்ட அங்க இருக்கிறவங்க எல்லாரும் விட்டாங்க. அல்லது சொன்னது கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் கடுகடுன்னு ஆகுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்மளாம் அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் போவே முடியாது. யோசிச்சுதான் போகணும். இதுல வேற அது நம்ம வீடுன்னா நம்ம எப்படி வேணாலும் தூக்கி போட்டுட்டு இருக்கலாம். அதனாலதான் நான் சொல்லுவேன், நான் எப்பவுமே நானா இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நான் போறது. நானா இருக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு சொல்றது அதனாலதான். ஏன்னா நம்மளால இருக்க முடியாது. ஏன் நம்மளே கஷ்டப்படுத்திக்கணும்? அப்ப நம்மளே டார்ச்சர் தானே பண்ணிக்கணும் அந்த இடத்துல. இந்த வாபி சாபி நான் படிச்சது இல்லை. ஆனா வாபி சாபியில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்றேன் நான். இப்ப அமுதாமா சொன்னப்பதான் தெரிஞ்சது. எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ராமு சார் தான் பேசினார் அந்த ஜப்பானை பத்தி பேசும்போது. ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நான் அவர்கிட்ட வந்து கான்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சிருக்கேன். நான் அப்ப பேசினப்ப கூட சொன்னேன். அவர் வந்து என்ன சொன்னாரு, ஜப்பான்ல வந்து ஒரே ஒரு ஏரியா மட்டும் அவங்க வந்து சுத்தமா வச்சிருப்பாங்களாம். அந்த இடத்துல வந்து சுத்தமா வச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வாபிசாபில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜப்பான் தான் சொன்னாரு. அந்த இடம். அப்பதான் நான் வந்து பின்னூட்டம் கொடுக்கும் போது அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, சார் அதான் சார் நம்ம வீட்டுல சாமி ரூம்னு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் நான். அதனால எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து மேபி ஜப்பான்ல வாபிசாபி மாதிரி அங்கங்க எல்லா திங்ஸையும் போட்டு வச்சிருந்தா கூட ஒரு ஏரியா வந்து தே கீப் இட் வெரி நீட் அண்ட் கிளீன், ஃப்ளவர்ஸ் வச்சு அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறதா அவர் சொன்னதா ஞாபகம் எனக்கு. சார் டைம் இருக்கா சார்? பேசுங்க. 29th ஜூன் பேசியிருக்காரு அவரு. நீங்க அப்போ இந்த தளத்துக்கு வந்தீங்களா? வருஷத்தை சொன்னாதான் சார் தெரியும். 2022 வந்திருப்பேன் சார். நானும் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்துட்டு சொல்றேன். ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு அவங்க சொன்னாங்க, சின்ன வயசுல இருந்தே ஷி ஹஸ் பீன் ட்ராமடைஸ்டுங்கிற வேர்டு சொன்னாங்க. அது கொஞ்சம் இதுதான் சார். இந்த மாமியாருங்கெல்லாம் போட்டு ரொம்ப தொந்தரவு பண்றதுலயே அப்படி ஆயிட்டோம் அப்படின்னாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட சரி போன்னு தூக்கி எஞ்சிட்டு நம்ம ஏதாவது சண்டை போட்டுட்டு தள்ளி இந்த மாதிரி டப்பா தூக்கிட்டு வந்தா கூட நம்ம இது பண்ணிடலாம். ஆனா மாமியாருங்கிட்ட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். டூத் பேஸ்ட் 2 வச்சுக்கிட்டா என்ன சார் பிரச்சனை? ஆளுக்கு ஒண்ணு வச்சுக்க வேண்டியது தானே. ஆமா, நடுவுல பிதுக்கிறது தானே. ஆளுக்கு ஒரு டூத் பேஸ்ட வச்சுட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு வந்து கவுன்சிலிங் வரைக்கும் போய் டைவர்ஸ் வரைக்கும் போய் பிரச்சனையே என்னன்னா, நான் சொல்றத நீ செய்யணும். அதுதான் அங்க பிரச்சனையே தவிர 2 வச்சுக்கிறது பிரச்சனை இல்ல. 2 வச்சுக்கிட்டா நான் வந்து என்ன பண்றேன், நீ இதை யூஸ் பண்ணிக்க, நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன், எப்படி வேணா பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துருவேன். சரி, இப்ப பாருங்க வசதி மேம் சார் எப்படி பண்றாரு பாருங்க நீட்டா. நான் இப்படிதான் எனக்கு 3 ரூம் வேணும். அதுதான் நான் அப்படிதான் எனக்கு அவர் சார். அது ரைட்டுங்க. நீங்க சொல்றது கரெக்டுங்க. 1 ரூம் வேணும்ன்றது வசதி மேடம் கொடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். டூத் பேஸ்ட் கதை வேற. இவங்க இன்னொரு டூத் பேஸ்ட் வாங்கிட்டு வந்தாலும் அங்க சண்டை நடக்கும். சார் டூத் பேஸ்ட் வாங்கி இதை நீ வச்சுக்கோ, இதை நான் வச்சுக்கிறேன்னு போக வேண்டியதுதானே சார். அது கூட உரிமை இல்லைன்னா டூத் பேஸ்ட பாக்கும் போதெல்லாம் இவ இப்படி எடுக்கிறாளே, மேல எடுக்கிறாளே, கீழே எடுக்காம என்ன வந்து டூத் பேஸ்ட் கிடையாது. அங்க பிரச்சனை டூத் பேஸ்ட் கிடையாது. எனக்கு மைண்ட்ல இது இருக்குது, நீ இதை செய்யக்கூடாது. அதுக்கு 2 பாத்ரூம் இருக்கணும். 2 பாத்ரூம் கூட வேண்டாம்ப்பா. பாத்ரூம்ல வைக்கணுமா? பேஸ்ட கொண்டு வெளியில கூட வச்சுக்கலாம், இல்ல கபோர்ட்ல கூட வச்சுக்கலாம். கல்யாணி மேடம் 2
ஒண்ணு சொல்றேன், அதாவது ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கு அப்படின்னா என்னோட பிரச்சனை கஷ்டமா போயிரும்ல. அதுதான் கல்யாணி சொல்றாங்க, கபோர்ட்ல வச்சுக்க வேண்டியதா வெளியில கொண்டு வந்துங்கிறாங்க. வசந்தி மேம் அப்ப வந்து சார் இவ்வளவு தொந்தரவு பண்ண மாட்டார். அதுதான் அவர் ஒழுங்கா ஒரு இடத்துல நாங்கெல்லாம் நல்லவங்க இருந்தா அந்த மாதிரி எல்லாத்தையும் பருப்பி போட்டு வச்சுட்டு உட்காந்துருப்போம், இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அததான் சொல்ல வரேன் சார். அதனால நான் சார் கட்சி. அப்புறம் இந்த ஏஸ்தட்டிக் அப்படின்னாங்க, அது உண்மைதானே சார்? எல்லா பக்கம் கொண்டு வந்து எல்லாத்தையும் இப்படி வைக்கணும், அழகு பண்ணணும், எல்லாம் பண்றது அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கு எல்லாருக்குள்ளயும். நீட்டா வைக்கணும் அப்படிங்கறது அந்த ப்ரெஷரை கொடுக்கறதுனால ஸ்டார்டிங்ல இந்த தொடக்கத்திலேயே சொன்னது அதுதான். அது தவறு இல்லை, நீங்க சுத்தமா வச்சுக்கிறதா பர்ஃபெக்டா வச்சுக்கிறது தவறு இல்லை. அதை நீங்க இன்னொருத்தர் மேல இம்போஸ் பண்ணி இப்படிதான் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு பிரச்சனை வர்றதுதான் தவறு. ஆமா சார், கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்தாரு ஸ்பேர் கீ வச்சுக்கிட்டு, 5 ஸ்பேர் கீ. அது அநியாயம். ஒரு கீயை கொண்டு வச்சுட்டு சொன்னா கூட பரவாயில்ல, 5 ஸ்பேர் கீ. அப்பவே கோபிநாத் விட்டாரு, பரவாயில்ல. அது ரொம்ப இதா இருந்தது. வீட்டுக்கு வராரமா ஒருத்தரு, எப்படி இருக்குது வீடுன்னு பாக்குறதுக்கு. அது வேற ஒண்ணு சொன்னாங்களே, அந்த பொண்ணு காலையில போயிட்டு ஈவினிங் வந்தா பரவாயில்ல, லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு வந்து அப்ப கூட பாக்குறாருன்னு சொல்லுது. அதான்ப்பா. அப்ப வந்து இவங்க வந்து she should not be so perfect. விட்டுறணும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு விட்டுறணும். அப்படி விடும்போது அவங்க அதனால பிரச்சனை வரும்பா, அதனால பிரச்சனை வரும். மாலதி இல்ல, அதாவது வரும் சொல்ல முடிஞ்சா ஏன் மேம் அவங்க அப்படி இருக்காங்க, சொல்ல முடியலங்கிறதுக்கு தான் இந்த பிரச்சனையே வரும். நீங்க வந்து ஒரு படம், இப்ப நம்ம ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு பார்த்தோம். ஒரு மூணு ஜோடி வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு போவாங்க. அந்த வீட்டுல ஒரு வந்து உடைச்ச துண்ட கட்டில் மேல பெட்ல காய போடுவா. அதுதான் அவனுக்கு பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது. அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், ஆனா அவ வந்து என்ன பண்ணுவான், அந்த ஈர துண்டை கொண்டு வந்து பெட்டு மேல போடுவான். இவன் அவகிட்ட சொல்லாம அதை அவனே எடுத்து பால்கனில காய போடலாம். ஆனா ஒரு நாள் அவன் செய்ய மாட்டான். அவளை சண்டை போட்டு அவ செய்ய வைக்கணும்னு பாப்பான். அந்த பொண்ணுக்கு அதுக்கே வந்து ஒரு பிரஷர் ஆயிடுது. அது என்ன அப்படி இல்ல மாலதி, சினிமானால அப்படி காட்டுறாங்க. அவன் நிறைய தடவை சொல்லியிருப்பான், அவ செஞ்சிருக்க மாட்டா, இல்ல அவனும் செஞ்சிருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல அவளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ரியல் லைஃப்ல நினைச்சு பாருங்க. அதுல இன்னொரு சீன் ஒண்ணு வந்துச்சு. லதா மேடம், நீங்க சொல்ற கேட்டகரி ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா ஒரு சில கேட்டகரி நான் சொல்றதை செஞ்சுதான் நான் சொல்றதை செஞ்சுதான் நான் செய்ய மாட்டேன், நீ நான் அப்படிதான் செய்யணும். அந்த மாதிரி கேட்டகரி பல கேட்டகரி இருக்காது. ஜென்ஸ்டே இருக்கு, லேடிஸ்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எங்க அம்மாவோட சாவிக்கே அப்படிதானே சொன்னாரு. 5 சாவி வச்சிருப்பேன், நான் மாத்தி வச்சா அவங்க எடுத்து வைக்கணும் அப்படின்றது தானே அந்த பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், அந்த சாவி எதுக்கு தேடி கொடுக்கணும்? நீங்க தானே போட்டீங்க, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு இவங்க போய் உட்கார்ந்தாங்கன்னா அப்படி இருக்க முடியாது மேம். அந்த வீட்டுல அப்படி இருக்க முடிஞ்சா அவங்க இருந்துருவாங்கல்ல. இல்ல சேவா, அது அந்த மாதிரி வீட்டுல இருக்க முடியாது அந்த மாதிரி. இல்ல, அதாவது சில விஷயங்கள் கல்யாணி மேடம்க்கு சாத்தியம், ஆனா மத்தவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே, இதே எங்க அம்மா கிட்டே தான் நான் திருப்பி போறேன். நான் இங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் ஆப்பெல்லாம் ஊத்துனதே கிடையாது. நான் போய் ஆப்பம் வந்து மாமியார் வீட்டுலதான் கத்துன்னு வந்தேன் ஆப்பத்தை. இப்ப இங்க வந்த பின்னாடி நான் வந்து ஆப்பத்தை இப்படி ஊத்துறேன். அவங்க பக்கத்துல நின்னாங்கன்னா இப்படியா ஊத்துறேன், இப்படி ஊத்துருவாங்க. அது நான் சொல்ல, அம்மா நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்டுமா, அவங்க வந்து தண்ணி ஒரு காலத்துல தண்ணி குடம்லாம் தூக்குனாங்கன்னா அவங்க ரைட்ல தூக்குவாங்க, நான் லெஃப்ட்ல தூக்குவேன். அதனால உனக்கு எதுவா இருந்தாலும் இப்படி வருதுமா, எனக்கு இப்படி வருதுமா, இதனால ஒரு தப்பு கிடையாது, ஆப்பம் ஒழுங்கா வருதா அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்படிதான் ஊத்தணும். அந்த ஆப்பத்தை 2வது லேயர் மேல சுத்திடக்கூடாது. ஓகேவா? லேயர் ஒரு லேயர் தான் வரணும். நம்ம தப்பி தவிர 2வது லேயர் சுத்திட்டோம்னா திட்டுவாங்க, ரெடியா போச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதை ஒண்ணுக்கு நான் புரிய வச்சு இப்ப பண்றது இல்லை. நான் அவங்க கிட்ட மல்லு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள என் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவங்க சொன்னாங்க பத்தியா, அந்த தாளிக்கிற பாத்திரத்துல வந்து அந்த கருப்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும் அப்படிதான். அந்த மெய்டு வந்து தேய்ச்சி வச்சுட்டு போனப்ப எனக்கு அதுதான் பிரச்சனை. அவ தேய்ச்சி வச்சுட்டு போனா கூட இவங்க எடுத்து பார்த்து அதை திருப்பி தேய்ப்பாங்க. அதுக்காக தான் நான் நிப்பாட்டிட்டேன் பிரசாத, வேணவே வேணாம். ஏன்னா நம்ம அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு நான் பார்த்தேன். இது வேணாம், இதனால நம்மளுக்கு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை. மாலதி, அந்த கரண்டி வந்து மாலதி அந்த கரண்டி வந்து கழுவுல என்ன திருப்ப அது மாரி லேயர் லேயரா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும்ல.
ஃபார்ம் ஆயிட்டே தான் இருக்கும். அதுக்குன்ட்டு வெள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லப்பா. அது எண்ணெய் கரை கொஞ்சம் லைட்டா இருக்கலாம்ல. பீடாம்பரி எல்லாம் போட்டா ஓரளவுக்கு கிளீன் ஆயிடுதுப்பா. ஆஹ் ஆனாலும் இல்ல நான் கொஞ்சமா நிறைய பேத்து வீட்டுல நான் பாத்திருக்கேன். அது அப்படியே பளபளன்னு இருக்கும். எங்க வீட்டுல அப்படி இல்ல. இப்ப நம்ம உபயோகப்படுத்துறது எவரெஸ்ட்ல இருக்கும். ஊர்ல எல்லாம் ஆலக்கரண்டின்னு சொல்லுவாங்க. இரும்புல தான் இருக்கும் அந்த கரண்டி. அது ஆமா ஆமா இருப்பா தான் இருக்கும். அதுல எண்ணெய் பிசுக்கு போற வரைக்கும் தான் அதுதான் தேய்க்க தேய்ப்பாங்க. வெள்ளையாக்க முடியாது அதை. இல்ல அப்படியே இல்ல இல்ல கருப்பு அது இல்ல இருந்தா கூட தெரியாது. இல்ல ஆமா கருப்ப சொல்லலமா, ஒயிட் கலர்ல இருக்கிறது பிளாக் ஆயிடுது. ஸ்டீல் இப்ப இருக்குது அது பிளாக் எவர்சில்வர். ஆயிடுங்க. அது என்ன, அது இரும்பு. சுத்தமா இருக்கணும். ஆனா சில இரும்பு பேர் வீட்டுல கலரா ஒயிட்டா இருக்கும். வச்சிருக்காங்கம்மா. சேவா எதை சொல்ல வராங்க? சேவா வாங்க. மாலதி மேம் சொன்ன இருக்கப்பற்று படத்துல ஒரு சீன் யூடியூப்ல போட்டாங்க சார், ஒரு 5 நிமிஷம். அதுல அந்த பொண்ணு ஆரம்பத்துல ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஆள் சொல்றத திருத்துது. அதுல அந்த பையனுக்கு ஏதோ இன்ஃபேரிட்டி ஆகுது. அதனால இந்த பொண்ணு செய்யற எல்லா விஷயத்தையும் அவன் பாயிண்ட் அவுட் பண்ணி குறை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுலதான் அந்த பிரச்சனை வருது. இதுல இன்ஃபேரிட்டில நிறைய பிரச்சனை வரும். நம்ம இப்படி இருக்குமே, அந்த இன்ஃபேரிட்டி ஒத்துக்க முடியாதவங்க அடுத்தவங்க மேல என்ன பழி போடலாம், என்ன குறை சொல்லலாம் அப்படிங்கறத பாயிண்ட் பண்ணுவாங்க. இத நான் நிறைய பாத்திருக்கேன். அதனால ஆமா சொல்றேன். சேவா, அப்ப இன்ஃபீரியாரிட்டி இருக்குங்கிறது ஓரளவு கொஞ்ச நாள்ல புரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. ஆனா அவங்க சரிங்களா? ஒத்துக்கணும்ல மேம். அத அதையே ஒத்துக்காத போய் அவங்க ஒத்துக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மேம் யூ ஒரே ஷுட் வீட்ல ஹேண்டில் இருக்க இட். முடியாது மேம். ஐ காண்ட். இப்போ ஒரே வீட்ல இருக்கும்போது இல்லப்பா அவங்க இல்ல நம்மள கூட்டிக்கிட்டே இருந்தா எவ்வளவு மேம் வாங்க முடியும்? சேவா, ஒரு நிமிஷம். நீங்க அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு ஒருத்தங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க எவ்வளவு தூரம் இக்னோர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியும். அதே இப்போ உங்க சைட்ல இருந்து சொல்றது ஈஸி மேம். வேற ஒருத்தங்க அதை பண்ணவே முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? வேற வழியே இல்ல, தலையெழுத்தேன்னு உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல சேவா, நீங்க இப்ப என்னோட சைட்ல இருந்துன்னு சொல்றீங்கல்ல. இப்ப நானும் ஐ ஹவ் பீன் லிவிங் ஃபார் சோ மெனி இயர்ஸ். இட்ஸ் நாட் தட் இப்ப நான் உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் நான் பார்த்ததே இல்லைன்னா nobody I'm can not say that. telling like that. நான் அது இல்ல மாதிரி இல்ல சொல்லல. சேவா, ஒரு நிமிஷம். ஐ எம் எக்ஸ்பிளைனிங் டு எவ்ரிபடி. ஓகேவா? இட்ஸ் நாட் லைக் தட். நான் உட்கார்ந்து என்னோட ஸ்டோரிய சொன்னேன் அப்படின்னா யூ ஆல் வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஹியர். நான் சொல்றது இல்ல, ஏன்னா இட் இஸ் நாட் நீடட். பட் நான் இதை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும் போது ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் தட் டூ. அததான் நான் சொல்ல வரேன். ஆமா, அது உங்களை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற மாதிரி மேம். சில பேரால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட பண்ண முடியல மேம். அதுதான்ப்பா. அது நான் ஜஸ்ட் என்னோட சைட்ல, அதாவது இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன். எதுவுமே தப்பா மீன் பண்ணல. இல்ல இல்ல சேவா, அத சொல்லல. எல்லாமே ட்ரூன் இல்ல, சில இதை ஃபாலோ பண்ணலாம். அதுதான் இல்ல சொல்றேன் மேம், ஃபாலோ பண்ண முடிஞ்சா இங்க சொல்ல மாட்டாங்களே. ஃபாலோ பண்ண முடியலன்னு தானே சொல்றாங்க. இல்லப்பா, அததான் சொல்றேன். ட்ரை பண்ண, நான் ட்ரை பண்ணிருக்கேன், பண்ணலாம்னு சொல்றேன். அதாவது நீங்க சொல்றது ஓகே. அதாவது நீங்க சொல்றது நார்மலா இருக்கிறவங்க கிட்ட ஓகே. ஒரு எராட்டிக்கான ஒரு மனுஷன் கிட்ட ஒரு இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க சொல்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நினைச்சா சண்டை மட்டும் நடக்காது, அடிதடியில் நடக்கும், பல பிரச்சனைகள் நடக்கும். அடிபடுறது யார் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கதான். கரெக்ட் சார். நான் அந்த அளவுக்கு நான் சொல்லல. அடிபடக்கூடிய சூழ்நிலை வரும்போது வேற வழி இல்லாத கொஞ்ச நாளைக்கு பொறுத்து போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவு மாதிரி போன பிறகுதான் போடா நீ சத்த வாடான்னு சொல்லிட்டு வர்றது கதை இருக்குதே தவிர, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் பொறுக்கிறதுக்குன்றது வேற வழி இல்லாத பொறுத்துட்டு இருக்காங்க. இது முயற்சி பண்ணி பார்த்துதான் புரியுதுங்களா? அதாவது ஒரு சிலருக்கு கத்து கொடுக்கலாம், கத்துக்கவே மாட்டேன் நான் சொல்றதா மட்டும்தான் செய்யணும்ன்றவங்களுக்கு நீ கத்து கொடுக்க முடியாது. தூங்குறவனை மட்டும்தான் எழுப்ப முடியும். தூங்குறமா நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இல்ல, நான் சொல்றது ட்ரை பண்ணதா சொல்றேன். இப்ப சார் சொல்றாரு சில பேர் ட்ரை பண்ணி நீங்க சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு இப்போ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னா உங்க சிச்சுவேஷன் ஒண்ணுமே இல்ல சிச்சுவேஷன் வேற. ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் வீட்டுக்காரன் பக்கத்துல பட்டா பெட்டு சுருங்க கூடாதுன்றாங்க. தனி பெட்ல போய் படுக்க வேண்டியது, வேற பெட்ரூம்ல போய் படுக்க வேண்டியது. 2 பேரும் டாக்டர் சம்பாதிக்கிறாங்க. ஆமா, வேற பெட்ரூம்ல படுக்கிறதுக்கு நான் எதுக்கு பொண்டாட்டி தாலி கட்டி வச்சுருக்கோம்? அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்கு சார். பிராக்டிகலா பேசுனேங்க சில விஷயங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி நான் குடிச்ச தண்ணில நீ குடிக்கூடாது, சூப்பி குடிக்கூடாது. நீங்க ஸ்டீஃபன் சார், நீங்க இந்த மாதிரி தனித்தனி பெட்ரூம்ல படுக்கிறவங்க இருக்கிறாங்க சார். ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்ல. அதாவது ப்ராப்ளம் பிரச்சனை சால்வ் பண்றதுன்னா பிரச்சனை. அதாவது இவங்க படுக்க முடிஞ்சா படுத்துக்குவாங்க. சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கு இன்னொரு பெட்ரூம் படுக்கணும்ன்ற சூழ்நிலை கூட இல்லாத இருக்கலாம்ல.
டாக்டரா இருந்தா கூட அவங்க வீடு எப்படி இருக்குமோ, அவங்க வீட்டுல வேற ஒரு குடும்பம் இருக்கும், வெளியில போக முடியாத சூழ்நிலை இருக்கும், மற்ற பல விஷயங்கள் இருக்குது. நாம ஒரு காசு வச்சு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா கீழே பின்னாடி ஒரு மெத்தையை போட்டோம்னா சுகர். இருக்கலாம். நான் சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்றேன் சார். மெத்த கூட சுருங்க கூடாதுன்னு சொல்றவங்க கிட்ட என்ன பண்ணுவீங்கன்றதுதான் கேள்விங்க. சார் அவரு அதே கீழே மாதிரி இறங்கி படுத்துக்கலாம். இல்லங்க பாருங்க, எனக்கு வந்து நீங்க சுருங்க கூடாது, இங்க படுக்காத, உனக்கு ஒரு பாய் வாங்கி கொடுக்குறேன், மெத்த வாங்கி கொடுக்குறேன், நீ கீழே படுத்துக்கோ, சிம்பிள். அதுதான் சார். வாழ்க்கையே அனுசரிச்சு போறதுதான். அந்த அனுசரிக்கணும் வந்தாதான் வாழ்க்கையை வாழ முடியும் சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன், பிடிக்கலாங்கிறத விட அனுசரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் லைஃப்ல நடந்தது மேம். எனக்கு டைனிங் டேபிள் வேணும் மேம். என்னால கீழே உட்காந்து சாப்பிட முடியாது. நான் பெங்களூர்ல இருக்கும்போது ஒரு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 14 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 10 வருஷமா அவர்கிட்ட டைனிங் டேபிள் வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன். அவருக்கு தரையில உட்காந்து தான் சாப்பிட முடியும். அவருக்கு அது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். ஆனா என்னால இதை ஒவ்வொருத்தரையும் இப்ப அவர் வந்தா ஓகே, அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிமாறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குனிஞ்செல்லாம் பரிமாற முடியாது. டைனிங் டேபிள் கேட்டு 7 வருஷம் கழிச்சு டைனிங் டேபிள் வாங்கினார். நீங்க என்ன நினைப்பீங்களோ அந்த டைனிங் டேபிள் அவர் உட்காரவே மாட்டார். நானும் என் பொண்ணும் உட்காருவோம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த டைனிங் டேபிள்ல புரட்டுவார் எல்லாத்தையும். ஆனா அவர் போய் தரையில தான் உட்காந்துப்பார். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? அப்படியே கடுப்பாக உள்ள ஏன்டா டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு. அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வரவங்க, நாங்கெல்லாம் 10 வருஷம் கழிச்சு தான் வாங்கினோம், நாங்க 20 வருஷம் கழிச்சு வாங்கினோம், ஏன் இவ்வளவு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்க? அப்படியே எனக்கு வர கோத்து தூக்கி 3வது மாடில இருந்து கீழே போட்டுடலாமான்னு கூட எனக்கு வந்துச்சு. நீங்க சொல்ற அந்த எந்த சிச்சுவேஷனும் என்னால ஹேண்டில் பண்ணிக்க முடியல. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சேவா. அதாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்க கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க டைனிங் ஹால. இப்போ இங்க அமெரிக்கால டைனிங் ஹால உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. என்ன ஒரு கஷ்டமா ஆயிரும்னா, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் டைனிங் ஹால உட்காந்து சாப்பிட்டா அவங்க மட்டும் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க வந்து அதுதான் நல்லது உடம்புக்குன்னு நினைக்கிறாங்க, சரிதான். ஆனா நான் தான் அவங்களுக்கு பரிமாறணும். என்னால குறிஞ்சு பரிமாறுறது கஷ்டமா இருக்கும். அப்புறம் அவங்க எழும்பின உடனே அதை கிளீன் பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஐரன் இதுல என்னன்னா, அவங்களோட பிள்ளைங்க வந்து 2 கேர்ள்ஸ், 2 பேரும் அமெரிக்கனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால என்ன, எப்படி அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க கீழே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கன் வீட்டுக்கு போனாலும் அவங்க வந்து அவங்களால தாங்க முடியல அந்த மருமகனால. இது என்ன இந்த மாதிரி, அதாவது ஒரு நேச்சுரலா போற இடத்துல நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்லாட்டி வேற ஒரு இதை வந்து அடாப்டே பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு அடமெண்டா இருக்கும் போதுதான் இப்போ அவங்களால இந்த 2 அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இந்தியாக்கே திரும்பி போயிட்டாங்க. அவங்க இங்க இருக்க முடியாது அவங்களால. ஏன்னா இங்க அவங்களோட ஹேபிட்ஸ் வந்து ஒருத்தராலையும் டாலரேட் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், லைஃப்ல ரொம்ப கஷ்டம். போனாங்கன்னா எப்படி சாப்பிடுவாங்க? அப்போ ஹோட்டலுக்கு போக மாட்டாங்கல்ல அவங்க. ஹோட்டலுக்கே போனது கிடையாது. இது கூட இல்ல சார், ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும் போது காஃபியா டீயா நாங்க, நான் ரெண்டுமே குடிக்க மாட்டேன். நான் ரெண்டுமே எந்த டைம்லயுமே குடிக்க மாட்டேன். பாலுன்னு சரி பாலாவது குடுத்தா குடிச்சிட்டு என்ன மாதிரி பண்ணிக்கலாம், பாலாவது இருந்தா கொடுங்கண்ணே. பால் இல்ல, எல்லாம் காஃபி டீ போட்டு ரெடியா இருக்குனாங்க, காஃபி போட்டு ரெடியா இருக்குனாங்க. நான் சொன்னேன் நான் பால் எப்பயாவது குடிப்பேன், டீ காஃபி குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் சொல்றாரு வாங்கி குடி, வெளியில போய் வாமிட் பண்ணிடுங்கிறாரு. ஐயோ, நான் ஒண்ணும் பதிலே சொல்ல, நான் குடிக்க முடியாது அப்படின்ட்டேன். வீட்டுக்கு வந்து அவர் பெரிய சண்டை எங்க 2 பேருக்கும். அதுல என் ஃப்ரெண்டு என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான், நான் என்ன பண்ண நினைக்கிறேன். இதுல வந்து காஃபி டீ குடிக்கிறதுன்றது ஒரு பக்கம் அவங்களுக்கு, எனக்கு பிடிக்கல. சில நேரங்கள்ல நம்ம வந்து காஃபி குடிக்கிறப்ப ஓகே, இவர் வந்து ஒன்றும் சொல்லல, ஆனா அந்த இடத்துல குடுக்குறாங்க கம்பல்ஷன்றப்ப வாங்கி குடிக்கலாம். ஆனா எனக்கு குடிக்கவே பிடிக்காதுங்கிற பட்சத்துல ஹஸ்பண்ட் தான் சொல்லணும் அவளுக்கு பிடிக்காதுங்க, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்றத ஹஸ்பண்ட் சொல்லணும். அவளுக்கு பிடிக்காது அப்படின்ற விஷயத்த அவர் எடுத்து சொல்லணும். பிடிக்காது, என் ஒய்ஃப் பிடிக்காது, பரவாயில்ல விட்டுருங்க, ஒன்னும் சாப்பிடலன்னா பரவாயில்ல, மியூச்சுவலா போயிடும். ஆனா நீங்க குடிச்சுதான் ஆகணும்னு கம்பல் பண்றதுன்றது மடத்தல். அது தேவையில்லாது. சிம்பிளா ஒரு சிலருக்கு குடிச்சா பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது அலர்ஜியா கூட இருக்கும். எல்லாம் குடிச்சுதான் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ சேவா கூட சொன்னாங்க, டேபிள்ல ஹஸ்பண்ட வந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணாங்க. ஏன் கம்பல் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அது பேசும்போது வலிக்குது சார். நீ தானே வாங்க சொன்ன, நீ உட்காரு. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்லலாம்,
சும்மா சொன்னா எத்தனை தடவை சார் நீங்க கேட்டுக்கிறோம்? பரவாயில்ல உக்காரலன்னா பரவாயில்லன்னு விட்டுடணும். இல்ல சார், அவங்க சொந்தக்காரங்க வந்த இப்போ வேலைக்காரி எங்க மாமியார் வீட்டுல 10-15 வருஷம் கழிச்சு வச்சிருக்காங்க சார். என்னால பாத்திரம் எல்லாம் கழுவ முடியாது சார், எனக்கு இங்க பழக்கம் கிடையாது. எங்க அம்மா வந்து நான் மாசமா இருக்கும்போது வேலைக்காரங்க வச்சிருங்கன்ட்டாங்க என் ஹஸ்பண்ட். அது வச்சதுக்கு அப்புறம் எங்க மாமியார் எப்ப வரும்போதும் இந்த வேலைக்காரிக்கு என்ன சம்பளம், தீபாவளிக்கு என்ன கொடுப்ப, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டா வேலைக்காரி வைக்கிறா. அவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி, என்னம்மா வேலைக்காரி வச்சிருக்கியாமே, 2000 ரூபாய் கொடுக்குறியாமே. இது என்ன சார் நியூஸா சார்? 10 பேர் போன் பண்றாங்க சார். சரி பண்ணுவேன், இந்த வீட்டுக்குள்ளே போய் வெளியே பெல் அடிச்சு விட்டுருவேன், எனக்கு வெளியே ஆள் வந்திருக்காங்க அப்புறம் பேசுறேன் அப்படின்ட்டு வச்சிருவேன். இதே கதை தான் சுத்திக்கிட்டே இருக்கும் சும்மா சும்மா. சேவா, இது வந்து நீ ரொம்ப பெருசா எடுத்துக்கூடாது. ஏன் தெரியுமா, ஒரே வீட்டுல கிராமத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்க இவங்க எல்லாம் கிராமத்துல இருந்து வரல, சென்னையில தான் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாரும், யாரும் கிராமத்துல இருந்து வரல, இங்கதான். சரி, சென்னைன்னா கூட அவங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த மாதிரியே வளர்ந்துருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இது டிஃபரெண்டா இருக்கும். நம்ம அப்படியே வளரல. அவங்க அதனால பொண்ணு இந்த வீட்டுல விஷயம் நீ பெருசா எடுத்துக்க இங்க பாருங்க, அவங்க பொண்ணு வீட்டுல இருந்தாலும் சேஃப்டி என்னால குனிஞ்சு சாப்பாடு கொடுக்க முடியாது, உட்கார முடியாது, எப்படி குனிய முடியல, அதுல எப்படி முடியல அவங்களுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு முடியல, என்னால இது முடியல, அதனாலதானே நம்ம கேக்குறோம் அப்படிங்கறத கூட விஷயம் என்னன்னா, பிரச்சனை என்னன்னா, எனக்கு நீ சொல்றதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. நான் உனக்கு பாவம் கஷ்டப்படுறேன், நீ வந்து நான் இது பண்றேன், நான் வந்து உட்காந்துக்கிறேன், ஒரு நாளைக்கு தான் நான் பரவாயில்ல, நீ எனக்கு தட்டுல போட்டு கொடுத்துறேன், நீ வந்து எனக்காக சர்வ் பண்ண வேண்டாம், நான் உட்காந்து கீழே சாப்பிட்டுக்கிறேன். See, there are many things. அங்க வந்து அது வந்து ஃபேமிலியில வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, நான் வந்து ரைட் ஓகே, எனக்கு வெளிலப்பா, நான் டேபிள்ல உட்காந்து சாப்பிட முடியாது, நீ போட்டு கொடுத்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், வேணும்னா நான் ஏச்சுக்கிறேன், நீ குனிஞ்சு எல்லாம் பண்ண வேண்டாம் சார். போட்டு கொடுக்கலாம் இல்ல, இவர் போய் ஹால்ல உட்காந்து பாரு. அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 3 பெட்ரூம், ரொம்ப பெரிய வீடு. ஒவ்வொரு தோசைக்கும் சப்பாத்திக்கும் நான் அவ்வளவு தூரம் நடந்து போட்டுக்கொண்டே கொடுக்கணும். இங்க அடுத்த தோசை தீஞ்சு போயிரும், ஓரமா வச்சு அடுத்தது குத்தணும். அந்த சில விஷயங்கள் வந்து பிராக்டிக்கலா அங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். நம்ம தூரத்துல இருந்து பாக்குறப்ப வேற விஷயம் சொல்றது வந்து அந்த மாதிரி அவங்கவுங்க சூழல் வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். பார்ப்போம். மகிழ்ச்சி. இதுல கல்யாணி சொன்னாங்கல்ல, டீ இல்ல கிளாஸ் தனித்தனியா வச்சுக்கிறது, அது மாதிரி தான். இப்ப ஒரு ஜோக் கூட இருக்கு, டீ ஸ்டால்ல ஸ்பெஷல் டீ வேணுமா ஆர்டினரி டீ வேணுமா, ஸ்பெஷல் டீன்னா அது வெந்நீர்ல போட்டு டிப் பண்ணி எடுத்தானா, அதனால இட் இஸ் கால் ஸ்பெஷல் டீ. அந்த மிதியடிக்கு கூட இவங்க சொன்னாங்கல்ல, இப்ப வந்து அவங்க வந்து செருப்பு காலை கழட்டிட்டு செருப்பை கழட்டிட்டு பண்ணணும், அப்படின்னு சப்பல் கழட்டி காலை தட்டணும். ஆனா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை நல்லா கவனிச்சீங்கன்னா, அழுக்காயிடும் சார். அழுக்காகிறதுக்கு தானமா மிதியடி, அழுக்காக தானே மிதியடி, அப்புறம் அழுக்காக அழுக்காக தான் செய்யும். ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கி கூட வந்தா அழுக்காறதுக்கும் நம்ம காலை தட்டுறதுக்கும் வித்தியாசம் இல்ல. அதாவது வார்த்தை இருக்குது, அழுக்காயிடும் சார், அப்படி வந்தா பரவாயில்லன்றது வேற விஷயம். அவங்க சொல்லல, அவங்க மனசுல இருந்தா சொல்லிருப்பாங்க. இந்த மிதியடி சார், மிதியடிக்கு கமெண்ட்ல படிச்சேன், இப்படி இல்லாம இருப்பாங்க அப்படின்றப்போ அவர் சொன்ன ஒரு வர்றாரு, இது உண்மை எல்லாம் இல்ல, ஒரு ஒரு கியூரியாசிட்டிக்காக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, we already planned and அப்படின்னா நானும் வைஃபும் உங்களோட பர்மிஷன் கேட்டு பிளான் பண்ணி தான் சொன்னோம். விதியடி கூட வைஃப் பண்ணுவான்றது எக்ஸாஜரேட் பண்ணி நாங்களே பிளான் பண்ணி சொன்னதான் அப்படின்னு கமெண்ட்ல அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நாட் 100% ட்ரூ, அதுல கொஞ்சம் இருக்கு, அதை எக்ஸாஜரேட் பண்ணி அங்க புரியுது. இதுல அதே லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, கொடை எடுத்துன்னு போறதுக்கு ஒரு வயசு சொல்லுவாங்க, நனைஞ்சிடும் சார். ஆமா, அதெல்லாம் டூ மச்சா இருந்துச்சு. அப்போ அவங்களோட இன்டென்ஷன் இல்ல சார், அந்த இடத்துல அதுக்கப்புறம் மறுபடியும் முடிக்கிறப்ப பாத்தீங்களா, அது ஈரத்தோட உள்ள எடுத்துட்டு வந்தா நினைஞ்சிரும் அப்படிம்பாங்க. அது ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் சார், நடுவுல ஏதோ கட்டான மாதிரியோ ஏதோ இருக்கு. அவங்க கொடைய வந்து வெளியே வச்சுட்டு வர சொல்றாங்க. தட்ஸ் வாட் ஷீ மென்ட் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சென்டென்ஸ் முடியும் போதே அந்த ஈரத்தோட உள்ள வந்தா நினைஞ்சிருங்கிற மாதிரிதான் ஒரு சென்டென்ஸ் வரும். அவங்க உள்ள எடுத்துட்டு வரும்போது அந்த தண்ணி உள்ள வரும்ன்றதுக்காக தான் அவங்க அததான் சார் அவங்க சொல்ல வந்தாங்க. நடுவுல அது கொஞ்சம் எடிட்டிங், அப்படி நடந்து போற இடம் எல்லாம் தண்ணி சிந்தும், வெளியில வைங்க அப்படிதான் சொன்னாங்க. அதுதான் சார். இன்னொரு கப்பல் சொன்னாங்க பாத்தீங்களா,
டைனிங் டேபிள்ல 2 பேரும் 2 சைடு ஒர்க் பண்ணுவாங்களாம். அந்த ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ற சைடுல அந்த டேபிள் ஷீட் ஆமா வந்து ஒண்ணு டிஸ்டர்ப் ஆகாதா, இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா, அது அந்த சப்போஸ். துணியை அப்படி மடிச்சு வச்சுட்டு இவங்க உட்காந்து வேலை பண்ண வேண்டியது தானே, அவங்க சைடுக்கு மட்டும் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல என்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க கீழே உட்காந்து சாப்பிட்ற ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்க அப்படின்னா, நான் வந்து ஒண்ணுமே டைனிங் டேபிள், ஒரு சாப்பாடுமே டைனிங் டேபிள்ல இருக்கக்கூடாது. டைனிங் டேபிள் ஏதாவது வச்சிருந்தேன்னா அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால ஐயோ, அவங்களுக்கு வந்து அவங்க வர்ற மட்டும் நான் எல்லாமே கிச்சன்லயே இருக்கணும். நாங்க டைனிங் டேபிள் எதை வச்சாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு தனியா 2 3 எடுத்து வச்சுட்டு, அவங்க எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு அப்புறம் நாங்க டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம். இதெல்லாம் ரொம்ப டைனிங் கஷ்டம். டேபிள் ரொம்ப ஒருத்தர் டூ வீட்டுக்கு மச்சுங்க. டைனிங் இல்ல ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா நம்ம ஸ்டைலுக்கு நம்ம போக முடியாதுங்க. முடியாது அங்க இல்ல, இருக்கிறவங்க நான் ஸ்டைலுக்கு தான் பண்றது வரணும். அது ஆமா அது அதுதான் விஷயம். பல நேரங்கள்ல அது வந்து பலர் பண்ற மிஸ்டேக். சரி, நான் வந்து இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் கீழே உட்காந்து சாப்பிடுவேன். ஆனா நீங்க அதே கீழே நேரத்துல எனக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டைனிங் டேபிள் அவங்களோட உட்காந்து சாப்பிடுவேன். சாப்பிடுவோம். ஆமா புரியுதுங்களா? எனக்கு நான் தனியா இருக்கிறப்ப அது என்னோட கம்ஃபர்டபிலிட்டி. கெஸ்ட் வந்துட்டாங்க, என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அப்ப நான் அங்க உட்காந்து தான் சாப்பிடுவேன். நான் அவங்க கூட தான் கம்பெனி கொடுப்பேன். சோ அதுதான் வேணுமே தவிர, இதே வந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், நான் டைனிங் டேபிள் இல்லைன்னா எனக்கு கீழே உட்காந்துருவேன். டைனிங் டேபிள் இருக்குன்னா டைனிங் டேபிள்ல உட்காருவேன். அவங்க சௌகரியத்தை பொறுத்து தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல அப்படின்றத பட்சத்துல நான் எங்க வீட்டுல நான் எல்லாம் செய்வேன். அதே மாதிரி எனக்கு நான் இருந்த கெஸ்ட் வீட்லயும் வேணும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்றது அவங்க அங்க போவே கூடாது. இப்ப அவங்கள யாரும் கூப்பிடுறது இல்ல. அதனால அவங்களே வந்துருவாங்க. பிரச்சனை என்னன்னா பிரச்சனை அவங்க அதுதான் மேடம். அவங்கள மட்டும் தனியா கூப்பிடுமே ஒழிய, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடும்போது அவங்க கூப்பிடுறது இல்ல. ஏன்னா அது பெரிய தொந்தரவா போயிடுது. அதனால ஆமா, உங்களை மட்டும் தனியா கூப்பிட்டு என்னைக்காவது சாப்பாடு கொடுப்பேமே ஒழிய, இது அவங்களோட எல்லாரும் மட்டும் போல எல்லாருக்கும் கம்ஃபர்டபிலிட்டி இல்லாத போயிடுது இல்ல, அந்த எல்லாருக்கும் பாத்தீங்களா, இன்கன்வீனியன்ஸ் ஆயிடுது இல்ல. இதுல அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் தொலைச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இல்ல அது கிடைக்க மாட்டாங்க. எப்படி கிடைப்பாங்க? ஒத்துப்போ சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா அங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம பெண்ட் ஆகணும். ஆமா ஆமா நாம பெண்ட் ஆகலன்னா யாருமே அவங்க கூட பழக மாட்டாங்க. அதுதானே குவைட் நேச்சுரல். ஆமா. அது இந்த இல்லைன்னா இந்த இன்னொரு ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. ஓகே, அவங்க பெரிய நம்ம ஊர்ல பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க எங்க கோவில்ல வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நான் அதை கண்ணால பார்த்தேன். ஓகே, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கிறாங்க. இங்க வந்து எப்படி அப்படின்னா, சிங்க் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். நீங்க கால் கழுவ முடியாது. இங்க காலை நீங்க கழுவ முடியாது. ஏன்னா அங்க ஓட்டை கிட்ட ஒண்ணும் இருக்காது. நீங்க எப்பவுமே கால்ல தண்ணி ஊத்த முடியாது. இந்த ஊர் பாத்ரூம்லயும் தண்ணி ஊத்த முடியாது. நீங்க பாத்ரூம் அந்த சிங்க்குள்ள, இந்த பாத் டப்புக்குள்ள வேணா போய் தண்ணி ஊத்தலாம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிங்க்குக்கு மேல ஏறி உட்காந்து சிங்க திறந்து காலை கழுவிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படியே நின்னுட்டேன். ஓகே, ஏன்னா அந்த சிங்க்ல கழுவும் போது எல்லாம் தண்ணி வெளியில வருது. அதை யார் துடைப்பாங்க? இந்த ஊர்ல மனுஷங்க கிடையாது, நாங்க தான் துடைக்கணும் கோவில்ல. அப்புறம் வந்து அவங்களுக்கு கீழே இறங்க முடியல, ஏறிட்டாங்க. எப்படி ஏறினாங்கன்னு தெரியாது, ஆனா இறங்க முடியல. அப்புறம் 2 ஆளை கூட்டிட்டு வந்து அவங்களை இறக்கி விட்டோம். அப்புறம் கீழே எல்லாம் தண்ணி. இது வந்துங்க ஒரு அப்சஷன். இந்த காலை எப்ப பார்த்தாலும் கழுவணும்னு யார் சொல்லி கொடுத்தாங்க மேடம்? இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் வரும்போது அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் சொல்றீங்க, ஒரு 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 நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபிகர்ன்ற பட்சத்துல இந்த மாதிரி பிஹேவியர் வந்து அவங்களோட டோட்டல் இமேஜை குறைச்சிடும். ஆமா, எனக்கு வந்து நீங்க இத கூட பார்க்காம நீங்க வந்து பெரிய ஆர்டிஸ்டா பப்ளிக் முன்னால் நிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி பண்ணோம்? அது வந்து என்னதான் இப்ப நீங்க பாத்துட்டீங்க, நீங்க பார்த்ததுனாலே அது வந்து வெளியில போயிடுச்சுல, இவங்களோட டோட்டல் இமேஜ் மாறிடுச்சுல, போயிடுச்சுல. அதுதான் ஞாபகம் இருக்கு. இப்ப அது வந்து அதுதான் பலர் வந்து என்னன்னா, நான் எங்க போனாலும் ஏன் கம்ஃபர்டபிலிட்டி தான் இருப்பேன்னா பல இடங்கள் அது கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. பல இடங்கள்ல கிடைக்காது. அந்த அம்மாவை கீழே இறக்கிறதுக்குள்ள பெரிய பாடுபட்டோம். ரொம்ப கஷ்டம். அதுதான் ஏன்னா மென் உள்ள வர வேண்டியிருந்துச்சு. அவங்கள தூக்கணும். கீழே குதிக்க முடியல, பிராக்சர் ஆயிடுச்சு. நான் காலு கீழே குதிச்சு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த சிங்க் உடைஞ்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? இல்ல உடைஞ்சிராதா? அது மாதிரி இருந்தா உடையுமா? இவங்க வந்து என்ன எப்படி ஏறினாங்கன்னு தான் எனக்கு டவுட். எப்படி ஏறினாங்க?
யாரா தூக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏறாங்க இவங்க. நான் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டு என்னடா இவங்க இப்படி பண்றாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங். இறங்குங்க இறங்குங்க இறங்க முடியல. 2 ஆளை கூப்பிட்டு தூக்கி கீழே வச்சு அப்பா பெரிய தொலையா போயிடுச்சு. இந்த பாத்ரூம் ட்ரையா இருக்குன்றது நான் எப்பவுமே விரும்புவேன் சார். அது அதுக்கு காரணம் என்ன சார்? எல்லாருமே கார்ல வருவாங்க, ஒண்ணு ஷூ போட்டுட்டு இருப்பாங்க மேக்சிமம். அந்த கழுவுன்ற அந்த பர்பஸ் இருக்காது. மோஸ்ட்லி நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ அது எல்லாமே அப்படிதான் இங்க இருக்கு. வந்து அமெரிக்கன்ஸ் வந்து வீட்டுக்குள்ள ஷூஸ் போட்டுட்டு தான் நடப்பாங்க. நம்மள மாதிரி ஷூஸை எடுத்துட்டு நடக்கிறதுல அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம சொல்றோம் நீங்க ஷூஸை வெளியில வச்சிருங்கன்ட்டு. அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும்போது. ஆனா அவங்கவுங்க வீட்டுல அவங்க ஷூஸ் போட்டுக்கிட்டு தான் அவங்க அது பழக்கம். அப்படியே தான் நடக்கிறாங்க அவங்க. நம்ம இங்க வந்து கோவில்ல வந்துட்டோம். நான் வந்து இதெல்லாம் தூக்கி அப்படியே மேல தூக்கி சிங்க்குக்கு மேல உட்காருவேன். That is too much, too much. அது வந்து ரொம்ப டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறப்ப சார், டிவி பாக்குறப்ப சார் எனக்கு ஒரு சின்ன சின்ன நானு அவங்க தான் ஃபுல்லா டிவி பாக்குறது ஃபுல்லா. நான் இதுக்கு மேல தான் டிவி பார்ப்பேன். நேற்று இளையராஜா இது நாட் ஒன்லி இளையராஜாவுடைய இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மை வைஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இந்த இளையராஜா. நீங்க யாரும் கேட்டீங்க இளையராஜாவுடைய நேற்று கேட்டீங்களா? அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாரு ஒரு இன்டர்வியூ. நான் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டிருக்கேன். என் வைஃப் உட்காந்து அவங்களுக்கு பக்தியோ அதுவோ சமையல் குறிப்போ சத்தமா கேட்டுருக்காங்க. சரி, என்னுடைய ஸ்பேஸ் அவங்க டிவி ஸ்பேஸ் அங்க 9 மணி ஓடி 9:30 மணிக்கு 10 மணிக்கு நான் உட்கார்றப்போ she is keeping that mobile louder and disturbing my listening of that. I'm keenly interested. நான் ஒரு சும்மா ஒரு முறை வச்சேன். என்ன படி இளையராஜா அப்படி போறாரு. இட் அப்செட்ஸ் மீ. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லுறேன். எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு டிவி ஷோல. அது கூட ஃபுல்லா நாட் அலவுட் டு ஈவன் என்ஜாய் மை ஸ்பேஸ் ஃபீலிங் இருக்கும். பட் we forget next moment. மறுபடியும் அதே இன்டர்வியூ இன்னைக்கு பகல்ல போட்டப்போ இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நல்லா பேசுறாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டு இப்ப ஃபீல் பண்றாங்க. புரியுதுங்களா? இந்த சின்ன சின்ன இது ஒரு இன்சிடென்ட் ரெகுலரா இந்த டிவி நான் பாக்குறப்போ she will be listening louderly in her mobile, which disturbs me. நான் இந்த இது பொலிட்டிக்கல் டிபேட் எல்லாம் பார்ப்பேன். she may not be interested. she will have her own மொபைல்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல வர்றேன். அது ஐம் அட்ஜஸ்டிங். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு இல்லை. இட்ஸ் நாட் a big complaint. small complaint irritates our day to day life. இப்ப இதையே அவங்கள பேச சொன்னா உங்க மேல ஏகப்பட்டு சொல்லுவாங்க. நீங்க ஜாலியா போய் உட்கார்ந்து வர்றீங்க. என்ன அவங்கள பேச சொன்னா அவங்க கோணத்துல, அதாவது எடுக்கிட்டா அவங்க கோணத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்றா நியாயமான்னு தோணும். நானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சினிமா பார்த்துட்டு அப்ப வந்து நீங்க நியூஸ் பார்க்கணுன்றீங்களான்னு. ஓகே, என்ஜாய் அவங்க அவங்களோட பார்வையில நம்ம வந்து இது என்ன விஷயம்னா நமக்கு வந்து நம்ம யாரையும் தொந்தரப்படுத்தாத பல விஷயங்களை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்ன்றதுதான். இந்த மாதிரி எக்ஸஸான ஒரு விஷயங்கள் பலர்கிட்ட இருக்குது. இருந்தா நம்ம பெரும்பாலும் அந்த கனெக்ஷனை குறைச்சிக்கலாம். தூரமா இருக்கிறவங்களா தான், வீட்டுல இருக்கிறவங்களா தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறது, ஜாலியா சிரிச்சுட்டு போறது, ஜோக் அடிச்சுட்டு போறது அப்படின்னு எடுத்துட்டு அதை சிரிச்சுட்டே போனோம்னா அவங்களே யோசிப்பாங்கன்னா இவங்க சிரிச்சுனே இருக்கிறாங்களான்ட்டு யோசிக்கும் போது வேற என்ன பண்றதுன்னு சொன்னா அப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எப்போ அதுவும் இருக்குது. எல்லாத்துக்கும் சிரிச்சு நேக்கிறீங்களா, அதுவும் சண்டை இருக்கு. அதாவது எல்லாத்தையும் சிரிக்க கூடாது மேடம். சில நேரத்துல சிரிக்கலாம், சிரிச்சீங்கன்னா செத்தீங்கன்னு இருக்கு. அதுவும் இருக்குது. உண்மைதான். அது மாட்டீங்க நீங்க அப்படின்றதுதான். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு நல்ல டிஸ்கஷன் தான். அதாவது நம்ம வந்து இது பல கோணத்துல நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுதான். ஆனா இதே நேரத்துல 2 விஷயமும் இருக்குது. அதிக கிளீன்லினஸ் ஒரு பக்கம், கன்றாவையா இருக்கிற ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் கூடாது, இதுவும் கூடாது. ஒரு நார்மலான ஒரு இதுல இருக்கணும்ன்றது எல்லார்கிட்டையும் ஒரு சிலர்கிட்ட இல்லைன்றது வருத்தத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் உலகம் அப்படிதான் இருக்கும். இது இயற்கை. சில விஷயங்களை நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தான் வேணும். அவர்கள்கிட்ட அந்த விஷயத்த இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் எடுத்து சொல்ல கேட்கிற மாதிரி இருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம்.
கேட்காதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தலையாட்டிட்டு அப்படியே நம்மளும் அப்படி தலையாட்டிக்கிட்டு சரிங்க நீங்க உங்க விருப்பம் போல இருங்க, நாங்க எங்க விருப்பம் போல இருக்கிறோம்னு சொல்லிட்டு அங்க எங்க நாசுக்கா எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வழி இல்லாத இருக்கிறவங்க இப்ப வீட்லயே இருக்கு, நம்ம கூடவே இருக்கிறாங்கன்னா வேற வழி இல்லாத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். பலரோட வாழ்க்கை அப்படிதான் போயின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். வேற விஷயம் வேற வழி இல்லை. நாங்க டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் சார். மகிழ்ச்சி நல்ல டிஸ்கஷன் இருந்தது. எங்க வீட்டுக்காரரும் டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் சிவகுமார் சார் மாதிரி தான். அதனாலதான் நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இல்லன்னா இவ்வளவு பேசுவீங்களா நீங்க? அதுதான் சொல்றேன் சார், எங்க வீட்டுக்கார டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதுதான் அதனாலதான் சாராலதான் நீங்க இவ்வளவு தருக்கு தைரியமா சொல்றீங்க பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு. வாங்க ரவி சார் வாங்க. கடைசியில அமுதாமா ஒரே ஒண்ணு சொன்னாங்க, அந்த இடத்த விட்டு பிரச்சனை வந்ததுன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும், ஒண்ணும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா, அதுதான் நிதர்சனமான நீங்க வேற சார். நான் பேசினாங்க நீங்க அப்படி போயிடுவீங்களான்னு சண்டை போடுற ஆள்லாம் இருக்குது. தொடங்கும் போதே நான் நகர்ந்துருவேன் சார், நான் நகர்ந்துருவேன். சண்டை போட்டாலும் பரவாயில்ல நகர்ந்துட்டேன், அவ்வளவுதான் நகர்ந்துருவேன். ரவி சார் வாங்க, கடைசியாக நீங்க தான் பேசணும், நாங்க நிறைய பேசிட்டோம். இல்ல நான் ஒன்னும் பேசல, கேட்கறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் எஸ்கேபிசம். இல்ல சார், ஏதாவது அந்த மாதிரி ஆளுங்களை ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா பரவாயில்ல, நம்ம ஏன் அந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் போய் பழக போறோம்? வசந்தி மேடம் எதை சொல்றாங்க? ஒரு வார்த்தை பேசினாலும் அதுல பொடி வச்சு பேசுவாரு. போயிட்டு வர இடம் அப்படி கல்யாணி மாதிரி இருக்க ஆளுங்களே பரவாயில்ல. நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு எல்லாரும் வாங்க. நாளைக்கு நான் தான் பேச போறேன்.